2017 எனக்கு யாருன்னு தெரியாது. செய்தித்தாள்களை பார்த்து ஒரு பிள்ளைத்தனமாக அவருடைய தரம் அறியாமல் நான் அவரிடம் சொன்னேன், உங்களுக்கு விருது தருவதாக தீர்மானித்திருக்கிறோம், உங்களை பற்றி குறிப்புகளை அனுப்புங்கள், நீங்கள் எழுதிய புத்தகங்களை கொடுங்கள். அதுதான் நான். அவர் அதுக்கு மேலே அனுப்பி வச்சு, ஐயா இது அனுப்பி வைத்திருக்கு. படித்து பார்த்தவங்க பெரியாரும் வரலாறு படித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எழுந்துன்று வணங்க வேண்டியது. 2014 நல்ல கண்டவர் கையால் வரலாறு விருது தருகிற போது அதுவரை அவர் யார் என்பது எனக்கு தெரியாது. யாரோ ஒரு மருத்துவர் வரலாறு துறை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற மட்டும்தான் இருக்கு. அந்த அரங்கத்திற்கு வந்த பிறகுதான் அவர் யார் என்பது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் வந்திருப்பவர். ஆனால் அவர்கள் இப்படி தேடி தேடி தமிழகம் முழுக்க தேடி நாங்கள் விருது கொடுத்து செய்வதெல்லாம் ஏதோ கீழே ஒரு கட்டை மேலே ஒரு அட்டை, அது இல்லை. இந்த தமிழகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். குறிப்பாக எங்களுடைய இயக்குனர் போன்றவர்களுக்கெல்லாம் இதை தெரியப்படுத்த வேண்டும். இப்படியெல்லாம் தமிழ் துண்டாற்றுகிறவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்று உணர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கிளம்பி அப்படி ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறோம். அப்படி விருது பெறுகிறவர்கள் இந்த கவிஞர்களை எல்லாம் எப்படி பாராட்டலாம் என்று தெரிகிற போது யாரோ இவர் அழைத்து பாராட்டுவதை விட எங்களுடைய அடுத்த தலைமுறை கவிஞர்களை தலைமுறையாக தமிழுக்கு உழைக்கிற அவர்களால் பாராட்டப்பட வேண்டும். அந்த கவிஞர்கள் அவர்களால் பாராட்டப்பட வேண்டும் ஆசைப்பட்டேன். சிறந்த விருதாளர்களுக்கு நீதியரசர் ராஜேஷன் அவர்களை தேர்ந்தேன். காரணம், அவர் நீதியரசர் என்பதற்காக மட்டுமல்ல, அவருடைய தந்தையார் சுப்பிரமணியம் அவர்கள் IAS அறநிலையத்துறை ஆணையராக இருந்தவர். அதற்காக மட்டுமல்ல, தமிழர் மதம், தமிழர் சமயம் ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார். ஒரு தமிழ் இன்னொன்று கரந்தை தமிழ் கல்லூரியினுடைய கரந்தை தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் உமா மகேஸ்வரன் பிள்ளையினுடைய உறவினர். இப்படி பரம்பரையாக தலைமுறையாக தமிழுக்கு தொண்டாற்றுகிற ஒருவரால் என் அடுத்த தலைமுறைக்கு நான் பாராட்ட வேண்டும் ஆசைப்பட்டேன். அதே போலத்தான் டாக்டர் ராஜமூர்த்தி அவர்கள். இப்பொழுது அவர் யார் என்பது பல பேருக்கு தெரிந்திருக்கும். தெரியாதவர்களுக்கு வேண்டுமானால் சொல்லுகிறேன். DMS தமிழகத்திலே மிகவும் உச்சகட்ட பதவி மருத்துவத்தில் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் அதனுடைய இயக்குநராக இருந்து இப்பொழுதுதான் ஓய்வு பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய தமிழகத்தில் தமிழ் என்று சொன்னால் டாக்டர் கலைஞரை நாம் மறந்துவிட முடியாது. அந்த டாக்டர் கலைஞருடைய சம்பந்தி. ஆனால் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அந்த பணிவு இருக்கிறதே, அதற்காக அவர் வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய தந்தையார் ஜெயராமன் அவர்கள் மிகப்பெரிய தமிழாசிரியர். அவரிடம் படித்தவர்கள் தான் எங்களுடைய அமைப்புள்ள உறுப்பினர்கள் சீனி பயணிப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்படி தலைமுறையாக தமிழ் வளர்க்கிற அவரை கொண்டு வந்து என் அடுத்த தலைமுறையை பாராட்டுகிறேன். அதுபோலத்தான் அவை நான் அருளவர்கள் இயக்குனர் என்பதற்காக மட்டுமல்ல, அவ்வை நடராசன் என்பவருடைய மகன் என்பதற்காக மட்டுமல்ல, அவ்வை துரைசாமி தொடர்ந்து தலைமுறையாக அவ்வை துரைசாமி, அவ்வை நடராசன், அவ்வை அருள், அந்த தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிற இன்று இந்த 3 தமிழ் தலைமுறைகளை அழைத்து எங்களுடைய தலைமுறை கவிஞர்களை நாங்கள் பாராட்ட ஆரம்பித்தோம். நான் பேசுவதென்றால் 1 மணி நேரத்துக்கு மேலே பேச வேண்டும். எல்லோருக்கும் அவர்களுக்கே 10 நிமிடம் தான் தந்திருக்கிறேன். நான் 5 நிமிடத்தில் முடிப்பது தான் நியாயமாக இருக்கும் என்பதனால் இவர்களை வைத்து என்னுடைய தலைமுறை கவிஞர்களையும் தமிழ் தொண்டர்களையும் பாராட்டுவதில் ஒரு மகிழ்ச்சி. எங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால்,
உங்கள் முகத்திலே உண்டாகிற மகிழ்ச்சியினுடைய வெளிச்சத்தில் எங்கள் முகம் வெளிச்சமடைகிறது. வேறு ஒன்றும் நான் ஆக போடுவது இது தொண்டுதான் செய்த தொண்டு. உங்கள் மகிழ்ச்சியினுடைய பிரதிபலிப்பு எங்கள் முகத்தை வெண்மையாக்கும், வெளிச்சமாக்கும். அந்த வெளிச்சத்திற்கு இயங்கிதான் உங்களை பாராட்டுகிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 8 மணிக்கு அங்கே வந்து நின்றுடுவாங்க. ஆகவே உங்கள் அத்தனை பேரையும் நான் தனிப்பட்ட முறையிலே உங்கள் பெயர் சொல்லி அழைத்ததாக கருதி என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவினை இப்போது தொடங்குவது போலவே அழகாக அமைதியாக நடத்தி தர உங்கள் ஒத்துழைப்பை எழுதுகிறேன். ஒரு வேண்டுகோள், நாங்கள் விருதாளர்களை சிறப்பிக்கிற பொழுது நாங்கள் அழைக்காத யாரும் மேடைக்கு வர வேண்டாம். நாங்கள் பண்ணை தமிழ்ச்சங்கம் சிறப்பு செய்த பிறகு உங்களுக்கு தேவையானவை அதற்கு பிறகு நீங்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்யுங்கள். ஒருவருக்கு விருது கொடுக்குறப்போ எல்லோரும் 10 பேர் நம்ம 8 பேர் வந்தோம்னா அந்த நிகழ்ச்சியினுடைய அழகு கெட்டுவிடும். கவிஞர்கள் நாம் அழகை ரசிப்பவர்கள். ஆகிய அதையும் அழகாக பார்க்க வேண்டும் என்கிற முறையில் அவர்கள் விருது தந்தவுடன் பண்ணை தமிழ்ச்சங்கம் அழைக்காத யாரும் தயவுசெய்து நடைபெற தவறாக நினைக்கிறதுனா நிகழ்வு நெறிப்படி நன்றாக நடக்க வேண்டும் என்ற ஆசைகளை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் வரவேற்பு பின்னாலும் ஒரு வரவேற்பு முறையாக என்ற உரையை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இப்போது மரியாதை செய்யும் நேரம். கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்கள் அனைத்து விருந்தினர்களையும் மரியாதை செய்கிறார்கள். கொஞ்சம் எல்லாருமே பின்னாடி வந்தால் நல்லாயிருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இங்கே பாருங்க, அது புத்தகத்தை கொடுத்தோம்னா கொடுத்துருங்க கையோட. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ரைட். எடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி எடுக்க பாருங்க அண்ணே அண்ணே பாருங்க. ரைட். இருங்க இருங்க இருங்க. அண்ணா அப்படி போட்டு அப்படியே நில்லுங்க. ஐயா இங்கே பாருங்க. ஐயா நீங்கள் ஐயா இங்கே பாருங்க. அப்படியே இருக்கட்டும். ரைட். இங்கே கொஞ்சம் அப்படியே அப்படியே ஒரு குழு படம் இருங்க. என்ன போடலை இங்கே போடணும். அருள் ஐயா நம்ம நடுவில் மறைக்காதீங்க. அப்படியே பாருங்க நீங்கள் எல்லாரும். அவ்வளோதான். அவர் வந்து போனால் ஓகே. போட்டுட்டு பாருங்க. ஐயா பாருங்க. ஓகே ஓகே. அவ்வளோதான். அப்படியே இருங்க. ஓகே.
கவிதை போட்டியின் நடுவர் அவர்களும் இங்கே மரியாதை செய்யப்படுகிறார்கள். முன்னாடி யார் சொல்லுங்க. தம்பி 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 நான் போக மாட்டேனே. இதில் மாட்டிக்கிச்சு சரி சரி சரி. எவ்வளோ தானே அது? அது 10 ரூபா தான். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 4 10 ரூபாய். திருக்குறள் சோ பத்மநாபன் அவர்கள், மாணவர் பொன்னம்பலனார் விருது பெறுகின்ற சொல்கேளான் ஏவி கிரி அவர்கள், பாவேந்தர் விருது பெறுகின்ற கவிமுகில் தங்க அன்புவல்லி அவர்கள், பாவாணர் விருது பெறுகின்ற பேராசிரியர் முனைவர் கோ சுந்தராம்பாள் அவர்கள், பேரறிஞர் அண்ணா விருது பெறுகின்ற நாவலர் காரை செல்வராஜ் அவர்கள், தமிழ் மாமுனி மங்களமிழார் விருது பெறுகின்ற திருக்குறள் தமிழ் மகிழன் அவர்கள், அன்னை தெரசா விருது பெறுகின்ற டாக்டர் ஜி சங்கரி தனசேகரன் அவர்கள், அருந்தமிழ் தொண்டர் விருது பெறுகின்ற மருத்துவர் ஆசா கந்தன் அவர்கள், சீபா ஆதித்தனார் விருது பெறுகின்ற பாவலர் வசீகரன் பொதிகை மின்னல் அவர்கள், வள்ளலார் விருது பெறுகின்ற உயிரிழக்க உணர்வாளர் மன்றத்தினுடைய தலைவர் மணவாளர் திருவள்ளூர் அவர்கள், இவர்கள் அனைவரும் வரிசையாக மாலையிடப்பட்டு வரவேற்கப்படுகிறார்கள். மணவாளர் நகர் நரசிம்மன் அவர்கள் வள்ளலார் விருது பெறுகிறார். ஒவ்வொருத்தராக மற்ற விருதுகள் கார்னர் அவங்களெல்லாம் ஓரமாக நிற்க சொல்லுங்கள். உயிரிழக்க உணர்வாளர் மன்றத்தினுடைய தலைவர் அவர்களும் உங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக நிற்க சொல்லுங்கள். செல்ஃபோன் எடுக்கிறவங்க எல்லாத்தையும் ஓரமாக நிற்க சொல்லுங்கள். அணிவகுத்து வருகின்றார்கள். அவர்களை மேடைக்கு வரவேற்று அமரச் செய்கின்றோம். ஆகிய உங்கள் கொண்டு ஆகிய உங்கள் ஆகிய வாழ்க்கை நன்றி. தமிழ்துறை இயக்குனர் அவை அருள் அவர்களால் கவிக்கோ அவர்கள் பற்றி எழுதப்பட்ட கவிக்கோவின் கவிச்சோலை என்ற புத்தக வெளியீடு ஐயா அருள் அவர்கள் வெளியிட ஐயா அங்கே சைடில் வந்துருங்க ஐயா. நீங்கள் இளமான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். உண்மை முகம் இளமாறன் அவர்கள் பாவேந்தர் பாத்திரையுடைய தலைவராக இருக்கின்ற இளமாறன் அவர்கள் கவிக்கோவின் கவிச்சோலை ஐயா நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒன்று பிடிச்சிருக்கு. அதுதான் சொல்லுவாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கணும் வெளியிடுறது. இப்போ எல்லாம் இப்போ எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஒயிட் வருது. வாங்க போதுமா? இருங்க. ரைட்.
இதையும் சேர்ந்து வாங்க. கொஞ்சம் உள்ள வாங்கம்மா, நீ கொஞ்சம் உள்ள வாங்க, கொஞ்சம் உள்ள வாங்க, உள்ள வாங்க. எல்லாருமே உள்ள வாங்க. கொஞ்சம் உள்ள ஐயா இங்கே பாருங்கய்யா. சரி அப்படியே சரி அப்படியே போட்டேன். இப்பொழுது நூல் பற்றிய அறிமுக உரை ஐயா பேராசிரியர் பொன் செல்வமணி அவர்கள் 10 நிமிடங்கள் உரையாற்றுவார். அன்பார்ந்த நண்பர்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்களே, மாண்பமை நீதியரசர் ராஜேஸ்வரன் ஐயா அவர்களே, வள்ளல் நேசன் மருத்துவர் ஜெய ராஜமூர்த்தி அவர்களே, முனைவர் ஔவை நா அருள் அவர்களே, பேராசிரியர் முனைவர் சா சுப்பிரமணியன் அவர்களே, பேராசிரியர் முனைவர் தாக்கு திவாகரன் அவர்களே, மற்றுமுள்ள அவையில் நிரம்பி இருக்கிற ஆன்றோரே சான்றோரே, இங்க உள்ள பலர் எனக்கு பழக்கமானவர்களாக இருக்கிறார்கள். எனவே உங்களை எல்லாம் விழித்ததாக கருதி இந்த நிகழ்வுக்குள் போக விரும்புகிறேன். ஒரு அருமையான நூல், அருமையான திறனாய்வு நூல். திறனாய்வாளருடைய திறனை பற்றியும் பேச வேண்டும், நூலாசிரியருடைய உண்மையை பற்றியும் பேச வேண்டும். ஆனால் இங்கே அறிவிப்பு செய்தவர் 10 நிமிஷம் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட கூட்டங்களிலே இது ஒரு பிரச்சனை. இந்த அழைப்புதலில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை பேரும் வந்தாலே ஒரு கூட்டம் நடத்தி விடலாம். இது ஒரு உத்திதான், கூட்டத்தை சேர்ப்பதற்கு இது ஒரு உத்தி. அந்த நிலையிலே ஆனாலும் இங்கே வந்திருக்கிறவர்களெல்லாம் மிகப்பெரியவர்கள். ஐயா நீதியரசர் அவர்கள் மிக புகழ் வாய்ந்த ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து மிக பல நல்ல தீர்ப்புகளை கொடுத்த பெரும் மனிதர். மருத்துவர் ஜெய ராஜமூர்த்தி அவர்களை நீங்கள் எல்லாமே அறிந்திருப்பீர்கள். அவர் ஒரு ஸ்டார் பேச்சாளர். தொலைக்காட்சி பட்டிமன்ற நிகழ்ச்சிகளிலே கூட கலந்து கொள்ளுகிற ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். ஔவை நா அருள் எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான போற்றத்தக்க நண்பர். நாங்களெல்லாம் பார்த்து வளர்ந்த அல்லது எங்களை வளர்த்து விட்ட ஐயா ஔவை நடராஜனுடைய திருக்குமாரர். இப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் திரு சா சுப்பிரமணியம், தாக்கு திவாகரன் போன்ற பெருமக்கள் எல்லாம் கலந்து கொள்ளுகிற இந்த கூட்டத்தை கலந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை எனக்கு அன்னைக்கு அளித்த துரை வசந்தராசன் அவர்களை நான் நன்றியோடு நினைக்கிறேன். அவர் ஒரு சுயநலத்தோடு தான் என்னை கூப்பிட்டிருக்கிறார். அதாவது அவருடைய மாமா திரு பூ கங்காதரன் என்பவர் பேரறிஞர்.
மிகச்சிறந்த நுண்மான் நுழைவுளமிக்க இலக்கண புலமை மிக்க பேராசிரியர். நாங்கள்லாம் பேராசிரியர்கள் அவர்கிட்ட போய் கொஞ்சம் சந்தேகம் கேட்டுட்டு தான் வகுப்புக்கே போவோம். அப்படிப்பட்ட அந்த பூமு கங்காதரனுடைய மருகர் தான் இந்த துரை வசந்தராசன். ஐயா கங்காதரன் இப்போது இல்லை, ஆனால் அவர் இருப்பதாக இருக்க வேண்டும் என்று கருதி என்னை அழைத்திருக்கிறார். கங்காதரன் இந்த அவையிலே இருப்பதாக கருதி என்னை அழைத்திருக்கிறார். அதற்கு நான் அவரிடம் நன்றி சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இது அருமையான உரை, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அப்படின்னா நான் சொல்றேன். ரொம்ப மிகச்சிறந்த அருமையான நூல். இந்த பண்ணை தமிழ்ச்சங்கத்தை பற்றி பேசணும். 40 ஆண்டுகளாக நடக்கிறதுன்னு சொன்னார்கள். இது ஆரம்ப காலத்திலே நான் வந்திருக்கிறேன் மாதவரம். அங்கே வந்து நான் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றியிருக்கிறேன். தமிழ் சங்கங்கள் எல்லாம், தமிழ் சுரங்கங்கள், அவை அருள் அவர்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருப்பார்னு நினைக்கிறேன். அவை நடராஜன் அவர்கள், அவருக்கு தெரியாத தமிழ்ச்சங்கமே கிடையாது. தமிழ் சங்கங்கள் எல்லாம் தமிழ் சுரங்கங்கள், தமிழ் மரபு காக்கும் போர் படை. இது ஆவலர் நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், ஏதாவது மன்றத்தை தொடங்கி வைக்க அழைத்தால், தொடங்குவதற்கு அழைக்கிறீர்கள், மூடுகிற போது சொல்வதில்லை என்று சொல்லுவார். ஏனென்றால் பல மன்றங்கள் தொடங்குவார்கள், சில காலத்துக்கு பிறகு மூடி விடுவார்கள். இப்படி ஒரு 40 ஆண்டு காலம் இந்த மன்றத்தை எடுத்து நடத்துகிறார் என்றால் ஒரு கின்னஸ் சாதனை தான். இது சாதனையாளர் நம்ம துரை வசந்தராசன் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மன்றம் இது. எனக்கு பரிச்சயமான மன்றம். மாதவரத்தின் அடையாளங்கள் 2. ஒன்று மாதவரம் பால் பண்ணை, இன்னொன்று பண்ணை தமிழ்ச்சங்கம். மாதவரத்தில் மாதாவரம் பால், மாதாவரம் பால் பண்ணை, மாத வரம் பண்ணை தமிழ்ச்சங்கம். 40 ஆண்டுகளாக ஒரு அமைப்பை கட்டி காத்து தொடர்ச்சியாக நடத்துவது என்பதே ஒரு மாதா வரம்தான். தமிழ் மாதாவின் வரம். இந்த நூலை பற்றி, நூலாசிரியரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம். இந்த நூலாசிரியர் கோ சுந்தராம்பாள். அவருடைய முகத்தையே நான் பார்க்க, நீங்க தானே கோ சுந்தராம்பாள் அவர்கள் இலக்கிய திறனாய்வு செய்கின்ற இலக்கண திறனாய்வாளர். அதை நான் படித்து பார்த்த போது இலக்கணத்திலே மிக புலமை வாய்ந்தவராக தோன்றுகிறார். இந்த பணியை அவர் வரிக்கு வரி சரியாக செய்துள்ளார். துரை வசந்தராசன் ஒரு கவிக்கோ என்றால், இந்த கோ சுந்தராம்பாள் ஒரு திறனாய்வு கோ. கோ சுந்தராம்பாள் திறனாய்வு கோ. KP சுந்தராம்பாள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் ஒரு பாட்டு குயில். இந்த சுந்தராம்பாளோ ஒரு கவிதை ஏட்டு குயில். இருவருமே உச்சசாயில் சஞ்சரிப்பவர்கள். KP சுந்தராம்பாள் பாட்டிலே உச்சஸ்தாயி, இவர் திறனாய்வில் உச்சஸ்தாயி. அப்படி கவிதைகளில் ஊடாடி, கவிதை வானத்தில் உறவாடி,
புரட்சி கவிதைகளில் புகுந்து புறப்பட்ட புயலாக நம்ம வசந்தராசன் எழுதுகிற கவிதையெல்லாம் புரட்சி கவிதைகள். அந்த புரட்சி கவிதையில் புகுந்து புறப்பட்ட புயல் தான் அந்த சுந்தராம்பாள். சுந்தராம்பாள் இந்நூல் மூலம் வெளிப்படுகிறார் என்பது வெளிப்படை. இது நூலாசிரியரை பற்றி. கவிக்கோ துரை வசந்தராசன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை எனக்கு ஒரு முன்னுரை கொடுத்திருக்கிறார். ரொம்ப அரிய செய்தி. நான் 70-72 மாநில கல்லூரியில் படிக்கிற போது என்னுடைய கவிதை நூலை வெளியிட்டேன். அது என்னுடைய ஆசிரியர் மெய்கண்டார் கொண்டு போய் நாமக்கல் கவிஞர்கிட்ட கொடுத்து, எங்கள் மாணவன் ஒரு கவிதை நூல் எழுதியிருக்கிறான், நீங்கள் பார்த்து ஏதாவது எழுதி கொடுங்கன்னு கேட்டார். ஆச்சரியம், நாமெல்லாம் பல பேர் மதிக்கிறதே இல்லை. அந்த கவிஞர் என்னையும் பார்க்கல, நானும் ஏதோ சோம்பேறித்தனமாக போகாமட்டு அவரை பார்க்க முடியாமல் இப்போ நான் வருத்தப்படுறேன். 4 பக்கம் சொந்த கையெழுத்திலேயே எழுதி கொடுத்தாரு. சொந்த கையெழுத்திலே எழுதி கொடுத்தாரு. அப்போ அவர் எழுதி கொடுத்தாரு, இவர் என்னை போல் எழுதுகிறார். நான் அதை துரை வசந்தராசனுக்கு சமர்ப்பிக்கிறேன். இவரும் என்னை போல் எழுதுகிறார். நாங்கள் 2 பேரும் பாவேந்தரை போல் எழுதுகிறோம். எண்ணிய எண்ணியாக எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெரியன் என்று சொல்லுவார்கள். இவர் சதா சர்வகாலமும் பாவேந்தரை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது ஒரு பாரதிதாசனாக மாறிவிட்டார். இந்த அழைப்பிதழ் கூட பாரதிதாசன் படம் தான் போட்டிருக்கிறது. இவருடைய தோற்றமும் பாரதிதாசன் தோற்றம் மாதிரி தான் இருக்கு. இப்படி இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய வச்சிருக்கிறேன். அவரே 10 நிமிஷம் சொல்றாரு. அதனால அதை அப்படியே மாறிட்டு, அந்த புது கவிதையின் தாக்கம், மரபு கவிதை எழுதுவதுன்னு அடம் பிடிக்கிற கவிஞர்களே இவர் ஒருத்தர். மரபு கவிதை தான் எழுதுவேன், ஆனால் அவரையும் அந்த புது கவிதை அசைத்து விட்டது. இந்த ஹைக்கூ சென்ட்ரிவ் என்கிற கவிதையில கொஞ்சம் இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து சில கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். இந்த கவிதைகளை பற்றி பேசினால் துரை வசந்தராசனை பேசுவது போலத்தான், துரை வசந்தராசனை பற்றி பேசினால் கவிதைகளை பேசுவது போலத்தான். கவிதைனா என்னன்னாக்கா சுருக்கமாக சொல்றது, சுருக்குன்னு சொல்றது, ஷார்ட் அண்ட் ஷார்ட், அதுதான் கவிதை. அதை மரபு கவிதையில சார்த்தையப்படுத்துவது சாமர்த்தியசாலிகளால் தான் முடியும். ஆனால் புது கவிதை ரொம்ப சுலபம். மரபு கவிதையிலும் அதை சாதித்து காட்டியவர் துரை வசந்தராசன். அந்த கவி துரை வசந்தராசனை பேசினால் கவிதையை பேசுவது போலத்தான். புது கவிஞர் வசந்தகுமார் என்கிற மாபெரும் கவிஞர் இங்கே வந்திருக்கிறார். ரொம்ப நல்ல கவிஞர். அவர் என்னை அறிவார். ஒரு சமயம் கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை நிகழ்ச்சியில், அவர் கவிதை நிகழ்ச்சினாக்கா எப்படின்னாக்கா எங்களை டெஸ்ட் பண்ணி பரிசோதனை பண்ணி சில இதை சொல்லுவார். அப்போ உழவர் திருநாள், பொங்கல் திருநாள் இருக்க, அதை ஒரு வரியில் சொல்லுங்க, ஒரு 2 வார்த்தையில் சொல்லணும். உழவர் திருநாள் அப்படிங்கிறத கவிதையா 2 வார்த்தையில் சொல்லணும் என்று சொன்னபோது நான் சொன்னேன், வயலின் கச்சேரி என்று சொன்னேன். வயலின் கச்சேரி என்று சொன்னேன். இது புது பேர், இவ்வளவுதான் கவிதை. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சிலைகள். அது ஒரு மற்ற மாநிலத்தை விட நமக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். எங்கே பார்த்தாலும் சிலைகள். அப்போ ஒவ்வொரு சிலையும் பார்க்குற போது ஒரு கவிஞனுக்கு ஒரு தோற்றம் இருக்குது, ஒரு கவிதை வருகிறது.
சென்னை தலைநகரம் மட்டுமல்ல, சிலை நகரமும் கூட. இங்கே உழைப்பாளர்கள் சிலையில் கூட உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தலைவர்கள் சிலையில் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்போ ஒரு சாதாரண விஷயம் எப்படி கவிதையா மாறுது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். புது கவிதையில இதை ஒரு மரபு கவிதையா எழுதுனா, எழுச்சிருத்தத்தில் எழுதுனா இதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கும். சுதந்திரம் ஒன்று கவிதை ஒரு சந்தர்ப்பத்தில் எழுத வேண்டி வந்தது. அப்போ இங்கு சிலர் நாங்கள் தானே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம் என்கிறார்கள். ஆமாம், வாங்கினீர்கள், எங்கே கொடுத்தீர்கள்? இந்த ஒரு சொல்லு மாற்றத்தில் அது கவிதை ஆகுது. இப்படி அந்த புது கவிதையில் வர்ற வினோதங்கள். சுதந்திரம்ங்கிற தலைப்பில் இன்னும் ஒரு இளைஞர் கவிதை எழுதினார். இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்று சொல்லி. அது நம்முடைய பாராளுமன்றம் வரைக்கும் போச்சு அந்த கவிதை. இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்பது. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கே பாவேந்தர் எழுதிட்டார். இரவிலே வருகிற இந்த சுதந்திரம் எப்போது விடியுமோ என்று அவர் எழுதினார். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எதிர்காலத்தை பற்றி எழுதினார். இந்த பையன் அனுபவித்து எழுதிட்டான் 50 வருஷம். அவர் எழுதிய போது பல பேர் அவரை திட்டி கூட இருப்பாங்க. என்னையா ஒரு நல்ல காரியம் நடக்கிற போது அமங்கலமா இப்படி பேசுறாரு என்று கூட நினைச்சிருப்பார்கள். ஆனால் 50 வருஷ அனுபவத்தில் இந்த பையன் அதை 2 வரியில, எது ஒரு பெரிய கவிதையில ஒரு வரி, பாரதிதாசன் எழுதினது. இந்த 2 வரியை மட்டும் அவன் எழுதினா இது பாப்புலர் ஆயிடுச்சு. இந்த புது கவிதையினுடைய மகிமைகள் இவையெல்லாம். அதே மாதிரி ஐயா இருக்காங்க, கொஞ்சம் ஒரு கவிதையை படிக்க சங்கடமா இருக்கு. ரசிக்கிறது தானே ஒரு கவிதை. சட்டத்தை பற்றி, சட்டம் எல்லாரும் செஞ்சீங்க. ஐயா போன்ற மிகச்சிறந்த நீதியரசர்கள், வழக்குரைஞர்களை இந்த சட்டம், இந்த கவிதை ஒழுங்காது. சட்டம் என்கிற கவிதை, இங்கே சட்டம் படைத்தவரோ அதில் சில ஓட்டைகளையும் படைத்தார். சட்டம் படித்தவரோ அந்த ஓட்டைகளையே படித்தார். நம்முடைய கவிப்பேரரசு கவியரசு தமிழன்பன் அவர்கள், மகாகவி, அவர் ஒரு கவிதை எழுதினார். அவர் பஞ்சாயத்து தலைவரானார், பாராளுமன்ற உறுப்பினரானார், மந்திரி ஆனார், கடைசி வரை மனிதராகாமலே மரித்து விட்டார். இன்னொரு கவிதையில் எழுதினார், மாங்கல்ய மகிமை கணவன் அறிவான், மனைவி அறிவார், எல்லாரையும் விட மார்வாடியே அதிகம் அறிவான். இப்படிப்பட்ட வகையில ஹைக்கூ சென்றி எல்லாம் வருது. அதுல நம்முடைய துரை வசந்தராசன் புகுந்து விளையாடுறாரு. எல்லாரும் எழுதுகிற ஹைக்கூக்கும் இவர் எழுதுகிற ஹைக்கூக்கு என்ன வேறுபாடு என்றால், இவர் பாரதிதாசன் பார்வையில் ஹைக்கூ எழுதுறார். பாரதிதாசன் பாணி எப்படின்னா, இந்த சுத்தி வளைச்சி சொல்றதெல்லாம் கிடையாது. கொலைவாளினை எடடா, இதுதான் பாரதிதாசன். சுத்தி வளைச்சி அப்படியெல்லாம் எழுதுறது பழக்கம் இல்லை. பாரதிதாசன் பரம்பரையில் எழுதுறவர்களுக்கும் அதுதான் பழக்கம். இவர் ஹைக்கூ எழுதிட்டாரு, அதில் தத்துவ இருமைகள்லாம் பண்ணி எழுதுவாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் பண்ணலை. பண்ணாமல் நேரடியாக சப்ஜெக்டுக்கு வராரு. என்ன தேவையோ, இந்த நான் இப்போ என்ன எரியும் பிரச்சனையோ அதை ஹைக்கூவில் எழுதுறாரு. நிறம் மாறும் நிழல்கள் என்ற நூலில் பல நல்ல ஹைக்கூ கவிதைகளை எழுதியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லுகிறேன். கடவுளுக்கே சந்தேகம், எந்த மதம் என் மதம் என்று. இது இன்னைக்கு லைவா இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையை எடுத்து எழுதுறாரு இந்த ஹைக்கூல. அதுக்கு நாகூர் அனிபா ஒரு பாட்டு பாடிருக்கார். உன்மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க என் மதமோ,
ஆண்டவன் அந்த மதம் என்று எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு கவிதையில துரை வசந்தராஜன் எழுதுகிறார், கடவுளை காப்பாற்ற மனிதர்களை பலியிடுகின்றன இந்த மதங்கள். கடவுளை காப்பாற்ற, ஒரு சிலையை காப்பாற்ற உயிருள்ள மனிதர்களை பலியிடுகிறார்களே என்று எழுதுகிறார். இந்த ஹைக்கூ கவிதையில இவர் நான் சொன்ன மாதிரி இருண்மை எல்லாம் பண்ணாம நேரடியாக பிரச்சனைகளை எழுதுகிறார். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். பாபர் மசூதி இடிக்கிற போது நம்ம ஜலாலுதீன் இங்க மௌனம் என்பதை பற்றி ஒரு சத்தம் போட்டு ஒரு கவிதை பிடித்தார். நல்லா இருந்தது, கவிதை நல்லா இருந்தது. அவருக்கு தெரியும் அந்த சமயத்துல இந்த பாபர் மசூதி இடிக்கிற போது பல கவிதைகள் பல பேர் எழுதினாங்க. அதுல ஒரு கவிதை எல்லாரும் இடிக்கலாமா அப்படி இப்படின்னு எழுதினாங்க. ஒரு கவிதை, இடியுங்கள் 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 நன்றாக இடியுங்கள், அவரவர் கோயிலே அவரவர் இடியுங்கள். வேண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கவிதை, எந்த நாத்திகனாவது இதுவரை அடுத்தவர் கோயிலை அத்துமீறி இடித்ததுண்டா? நீங்க எங்க வேணாலும் பாருங்க, பெரியார் கூட பிள்ளையார உடைச்சாரு, எந்த கோயில்ல போயும் பிள்ளையார் எடுத்து உடைக்கல. அவர் கடையில விற்கிற ஒரு பொம்மையை எடுத்து அது உடைக்கிற ஒரு சிம்பல், அவ்வளவுதான். உடைக்கிறதுனா என்ன, சிம்பல். அவர் அத்துமீறி ஒரு கோயில்ல உள்ள போறதே கிடையாது. அண்ணன் சொல்லுவாங்க, பல பேருக்கு ஐயாக்களுக்கெல்லாம் தெரியும், சில ஆலயங்களுக்கு அவர் ட்ரஸ்டியாகவே இருந்து செயல்பட்டு அற்புதமாக கோயில்களை நடத்தி இருக்கிறார் என்று கூட சொல்லுவார்கள். இப்படி இந்த புது கவிதை என்னுடைய வீழ்ச்சி இத மாதிரி இருக்கிற போது இந்த மரபு கவிதை தான் எழுதுவேன் என்று என்னுடைய நண்பர்கள் பலர், இவர் உட்பட கடவுர் மணிமாறன், இது மாதிரி பல நண்பர்கள் மரபு கவிதையை எழுதுவதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள், மிக சிறப்பாகவும் எழுதுகிறார்கள். இவருடைய சாதனை ரொம்ப சிறப்பானது. இதில் முடிக்க போறேன். சிறப்பானது ஊழி பதிப்பகம் என்ற நூலிலே ஒரு ஊழி தாண்டவமே ஆடியுள்ளார் இவர். ஒரு கவிதை, தமிழ் வணிக நாக்குகளில் தமிழே இல்லை, தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழே இல்லை, தமிழுக்கு கல்லறைகள் கட்ட பார்க்கும் தனியாரின் பள்ளிகளுக்கோ அளவே இல்லை, தமிழ்நாட்டில் பிழைக்க வந்தும் தமிழ் பேசாமல் தமிழர்களை அவன் மொழியில் பேச வைத்து தமிழ்நாட்டில் தமிழரையே அகதியாக்கி தடைக்கின்றதே ஒரு கூட்டம் பொறுப்பாயானி என்று ரொம்ப இந்த கவிதை எழுச்சிருத்தம் புரியாம இல்லை, நல்லா புரியுது. எல்லாம் நல்ல சொற்களை தனித்தனி சொற்களாக போட்டு அற்புதமாக எழுதியிருக்கிறார். நாங்கள்லாம் பாரதிதாசன் பரம்பரை என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நாங்களா சொல்லிக்கிறோம், அதுல எங்களுக்கு ஒரு பெருமை. ஏன் அப்படின்னா இந்த கவிதை பாரதிதாசன் தமிழ் இயக்கம் எழுதினார், இவர் இந்த ஊழிச்சி எழுதியிருக்கிறார். அதேதான், மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனப்பரிதான் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று பாரதிதாசன் பாடினார். அதையே மிக சிறப்பாக அந்த இதில் விருத்தத்தில் பாடியிருக்கிறார். இப்பதான் அந்த மெயின் நூலுக்கு வருகிறேன், முடிச்சுட்டேன். என்ன பண்றது, அற்புதமா கவிதை சோலையில உள்ள போனா வெளியே வர இந்த நூல் ஒரு புதுமையான திறனாய்வு நூல். இந்த நூல் அவருடைய கவிதை நூல் அல்ல, இது ஒரு புதுமையான திறனாய்வு நூல். அந்த புதுமையை நிகழ்த்தி காட்டியவர் கோ சுந்தராம்பாள். முதலே சொல்லிட்டேன், அவரை திறனாய்வு கோ என்று அழைக்கலாம் என்று. அரிதாக போய்விட்ட இலக்கண புலவர்களில் ஒருவராக அவர் இருக்கிறார். இப்பெல்லாம் தொல்காப்பியத்தை நடத்துறதுக்கு ஆள் இல்லை. தொல்காப்பியமா எனக்கு வேண்டாங்கிறார் பேராசிரியர்.
அப்படிப்பட்ட காலத்தில் அவர் அவ்வளோ அற்புதமாக இலக்கணத்தில் பூந்து விளையாடிருக்கார். இந்த இலக்கண சொற்றொடர்களை இவருடைய கவிதையோடு இழைத்து இழைத்து இந்த திறனாய்வு நூலை ஆக்கியிருக்கிறார். இந்த இலக்கண அளவுகோல் கொண்டு பல இடங்களில் திறனாய்வு திறனை காட்டியுள்ளார் என்பது இந்த நூலில் துலக்கமாக தோன்றுகிற மதிப்பீடு. திறனாய்வுக்கு எடுத்துக்கொண்ட நூலை நூலாசிரியர் காகிதல் ஓத்தல் என்று திறனாய முற்பட்டுள்ளார் என்பது அடுத்த மதிப்பீடு. துரை வசந்தராசனை படுற போது அவர் ஒரு நாத்திகர், ஏதோ ஒரு கவிதையில கொஞ்சம் சிலிப்பா இருக்கிறார். அதையும் எடுத்து காட்டியிருக்கிறாங்க அவங்க அந்த திறனாய்வு. இது 12 கட்டுரைகள் இந்த நூலில் இருக்கிறது. 12 நூலான்னு எனக்கு தெரியல. அனைத்தும் கவிக்கோ துரை வசந்தராசனின் கவிதைகள் பற்றியது என்பதில் ஐயமில்லை. வசந்தராசனின் இவங்க சுந்தராம்பாளுடைய கமெண்ட் அங்கங்கே வர்றதை நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். வசந்தராசனின் சீர்கள் எழுத்துக்கு பிறக்காமல் எண்ணங்களுக்கு பிறந்தவை. அப்படியே அந்த கவிதையுடைய சாரத்தை பிடிஞ்சு கொடுக்கிறார். கவிஞனுக்கு கவிதை முகவரி, கவிதைக்கு ஓமம் முகவரி. அந்த ஓமையை பற்றி ஒரு சாப்டர் இருக்கு, அதை பற்றி பேசணும்னா நல்லா பேசலாம். வெண்பாவை அந்தணர்பா என்ற காலத்தை மாற்றி பத்தினிப்பா என்று அழைக்கிறார் துரை வசந்தராசன் என்பதெல்லாம் திறனாய்வாளருடைய திறனாய்வு சொற்றொடர்கள். ஓமை கவிஞர் சுரதாவையே வசந்தராசனுக்கு ஓமையாக்குகிறார் சுந்தராம்பாள் ஒரு இடத்தில். எந்த இடம்னாக்கா வன்னிய அரசனா ஒருவன் ஒரு பெண் நண்பரோட போய் இருக்கிற போது அந்த பெண் நண்பரை பயன்படுத்தி அவரை கொலை செய்ய முயற்கிற போது பாலில் விஷம் கலந்து கொடுக்குறாங்க. அந்த விஷம் கலந்து கொடுப்பது என்ன, பாலில் விஷம் இருக்கிறது தெரியாது, பால் தான் தெரியும், விஷம் தெரியாது. அதுக்கு சுரதா எழுதியிருக்கிறாரு, தோன்றா எழுவாய் போல் தோன்றாது இருந்த புது விஷம் அன்னவன் உடலுள் புகுந்தது என்று எழுதியிருக்கிறார். தோன்றா எழுவாய்கள் ஒரு இலக்கண பயன்பாடு. அதை சுரதா தன்னுடைய கவிதையில ஓமை ஆக்கியிருக்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய துரை வசந்தராசனும் பல இடங்களில் இது போல சொல்லும் செயலும் இரட்டை கிளவி, இரட்டை பிரிந்து செய்யா என்பது இலக்கணம். சலசல போல அப்படின்னு இருந்தால் அது சலசல என்று நீரோட ஓடுதுன்னா அதுக்கு பொருள், சல அப்படின்னா அதுக்கு பொருள் இல்லை. அதை ஒரு இடத்துல இவர் ஒரு நண்பரை பற்றி எழுதுகிறார். அந்த நண்பருடைய சொல்லும் செயலும் பிரிக்க முடியாதவை என்பதை சொல்லும் செயல் இரட்டை கிளவி என்று எழுதுகிறார். அதே மாதிரி வெல்லுதல் இவரின் அடுக்கு தொடர்கள். பாம்பு அப்படின்னாக்கா அதை பிரிச்சாலும் பொருள் இருக்கும், அது அடுக்கு தொடர். சலசல போலங்கிறது இரட்டை கிளவி. பாம்பு அப்படின்னு சொன்னா அது அடுக்கு தொடர். இவருடைய வெல்லுதல் இவரின் அடுக்கு தொடர் என்று அந்த நண்பரை பற்றி எழுதுகிறார். முடித்து விட்டேன். காதல் பற்றி ஒரு பகுதி இருக்கிறது. அதில் இவர் காதலை பற்றி எழுதியிருக்கிறார் என்று அந்த அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த காதலும் கற்பனை காதல், இல்லாத காதலை பற்றியே இப்படி எழுதினார், இருக்கிற காதலை எப்படி எழுதுகிறார். அப்படி காதலை பற்றி எழுதுகிற போது அவர் எழுதுகிற கவிதையை இங்கே எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் கவிவேந்தர் மு. மேத்தா அவர்கள் தமிழகம் முழுக்கும் புயல் வேகத்திலே புகழ் பெற்றார். அதற்கு காரணம் அவர் எழுதிய காதல் கவிதைகள். அந்த காதல் கவிதைகளையும் எளிமையாக எழுதினார் என்பது அதனுடைய பொருள், அது காரணம். எங்களை போன்ற கவிஞர்கள்லாம் அவர் மேல கொஞ்சம் பொறாமை கூட இருந்தது. என்ன அப்படி அந்த வேகம் அப்படின்ட்டு. ஆனால் அவரை நாங்கள் கிண்டல் பண்ணோம்.
என்னையா காதலை பற்றி நான் காதலுக்கு இனி கவிதை செய்ய மாட்டேன்னு நான் எழுதினேன். ஏன்னாக்கா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு, தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைகள், காதலை பற்றி பாடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவரை நாங்கள் கிண்டல் பண்ணோம். இன்னைக்கு நாங்களெல்லாம் காதலை பற்றி எழுத ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னா நாங்கள் பிரச்சனைகளை பாடுகிற கவிஞர்கள். இப்ப காதலுக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஆணவ கொலை, இது போன்ற சிக்கல்கள், நல்ல பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள் காதலிக்கிறார்கள், காதலித்து விட்டு போகட்டுமே என்கிற உணர்வு ஒரு பெற்ற தகப்பனுக்கும் தாய்க்கும் இல்லைனாக்கா அது என்ன நம்ம தமிழ்நாடா? அது காதலுக்காக வாழ்ந்த சங்ககாலம். அந்த சங்ககாலம் இப்போது சங்கட காலமாக மாறி இருக்கிறது. அதனால் நாங்கள் இப்போ காதல் கவிதைகளை எழுதுகிறோம், காதலை போற்றுகிறோம். தமிழ்நாடு முழுக்க காதல் மனம், மறுப்பு மனம்தான், சாதி மறுப்பு மனம்தான் நடக்கணும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போது நான் அண்மையில் மேத்தாவை பாராட்டினேன். ஐயா, நீதான் தீர்க்கதரிசி, காதல் கவிதை நீங்கள் எழுதினீர்கள், அது இன்னும் பரவி இருந்தால் இந்த சிக்கல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும் என்று அவரை நான் பாராட்டினேன். அப்படிப்பட்ட காதலை பற்றி நம்முடைய துரை வசந்தராசன் பிரமாதமான கவிதைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார். அதில் ஒரே ஒரு விருத்தத்தை மட்டும் படித்து முடிக்கிறேன். குடைபிடித்து நடந்து வரும் குற்றாலம் நீ, காதலியை சொல்றாரு. குடைபிடித்து நடந்து வரும் குற்றாலம் நீ, குனியாத வானவில்லின் சொற்கோலம் நீ, அடைமொழியில் இடைமின்னல் ஒளியே வந்து அடம்பிடித்து பசியாரும் அற்புதம் நீ, குடம் குடமாய் மௌன மொழி ஊற்றினால்தான் குறு நகை சொல் ஒற்றைப்பூ பூப்பவள் நீ என்று எழுதியிருக்கிறார். இப்படி விழுந்து காதலை போற்றுவதற்கு காரணம், பாரதிதாசனை ஒரு முறை கேட்டார்கள், நீங்களோ புரட்சி கவிஞர், காதலை பற்றி எழுதுகிறீர்களே என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், காதல் ஒன்றுதான் ஜாதியை ஒழிக்கும், காதல் தான் ஜாதியை ஒழிக்கும், ஜாதியை மீறும், அதனால்தான் நான் காதல் கவிதை எழுதுகிறேன் என்று சொன்னார். துரை வசந்தராசன் இந்த காதல் கவிதை எழுதுவதற்கும் காரணம் பாவேந்தருடைய அந்த பாட்டு பாதை தான் என்று சொல்லி எல்லோரும் ஒரே டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஐயா, மிக்க நன்றி. மிக நீண்ட ஒரு வாழ்த்து. ஏற்கனவே அரை மணி நேரம் வண்டி தாமதமாக போய் கொண்டிருக்கிறது. சரியாக 8 மணிக்கெல்லாம் சேரை இழுத்து மூடி விட்டு போயிடுவார்கள் இங்கே. அதுக்காக இப்பொழுது அந்த கவிச்சோலையை அமைத்து கொடுத்த நூலாசிரியர் அவர்களுக்கு ஒரு சில பாராட்டு. கவிச்சோலையில் புகுந்தவன்று அவர் கட்டி இழுத்து வெளியில் வர வேண்டியிருக்கிறது, அந்த அளவுக்கு புகுந்து கொண்டிருக்கிறார். திருமதி கோ சுந்தராம்பாள் அவர்கள் இயற்றிய நூலுக்காக பாராட்டப்படுகிறார்கள். அடுத்து சிறப்பு விருதுகள் வழங்கும் விழா. முதலில் திருவள்ளுவர் விருது வழங்கப்படுகிறது. ஒவ்வொருவராக முன்னே வந்து திருவள்ளுவர் விருது பெறுபவர் திருக்குறள் சோ பத்மநாபன் அவர்கள். திருவள்ளுவர் விருது பள்ளி தமிழ் சங்கத்தின் வழியாக இன்றைய ஆண்டில் பெறுபவர் திருக்குறள் சோ பத்மநாபன். 1130 திருக்குறளையும் முற்றோதிய தகமையாளர். 300 கவிதைகளை இயற்றியுள்ளார். 1000 அரங்குகள் இவர் கவிதை பாடியுள்ளார். 500 திருக்குறளுக்கு இசை வடிவம் தந்தார். 100 கிராமங்களுக்கு திருக்குறள் கருத்துக்களை ஒரு விளக்க பயணம் ஐயா அவர்கள் ஒரு வாழ்நாள்
சொன்னார். 50 மாணவர்களுக்கு ஒரு திருக்குறள் முற்றோதல் ஐயா அவர்களுடைய ஆசிரியருடைய நேரடி கண்காணிப்பு முடித்திருக்கிறார்கள். 59 நூல்களினுடைய படைப்பாசிரியர் ஐயா அவர்கள். 59 ஐயா இங்க பாருங்க. 16 வருடங்கள் ஆன்றோம். சுமார் இதுவரை 700 ஆய்வரங்கள் திருக்குறள் சார்ந்த ஐயா அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஐயா அவர்களை திருக்குறள் விருது பெறுவதற்கு திருக்குறள் சார்ந்த பண்ணை தமிழ்ச்சங்கம் திருக்குறள் விருது கொடுத்து பெருமை கொள்கிறது. அடுத்து மரவர் பொன்னம்பலனார் விருது பெறுபவர் சொல்கேலார் ஏவி கிரி. சென்னையை சேர்ந்த ஏவி கிரி அவர்கள் மரவர் பொன்னம்பலனார் விருது பெற்று இங்கே மரியாதை செய்யப்படுகிறார். பண்ணை தமிழ்ச்சங்கத்தில் இந்த ஆண்டு மரவர் பொன்னம்பலனார் விருது ஐயா சொல்கேலான் ஏவி கிரி அவர்களுக்கு வழங்கப் பெறுகிறது. நாட்டில் நடைபெறுகின்ற அவலங்களை சாடியும் மூட நம்பிக்கைகளில் ஊறி திளைக்கும் மக்களின் அறியாமையை கண்டித்து எழுதும் சொல் வேறு செயல் வேறு இல்லாத பகுத்தறிவாளர் தமிழ்நாடு சிறு குறு மற்றும் படைத்திருக்கிறார். சொல் கேளான் சொல் கேட்டால் சொல் வல்லன் ஆய்விடலாம் சொல்கின்றேன் உண்மை தெரிந்து என்று சிலம்பொலி ஐயாவின் வாழ்த்துக்களால் இவர் இன்னும் பெருமை பெறுகிறார். ஐயா அவர்களுக்கு இந்த ஆண்டு மரவர் பொன்னம்பலனார் விருது வழங்கி பண்ணை தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது. பாவேந்தர் விருது கவிமுகில் தங்க அன்புவல்லி அம்மா அவர்களுக்கு வழங்கப் பெறுகிறது. மரபு பாக்களின் அரபு குதிரை வாழும் ஔவையார் கம்பன் கழகத்தின் முதல் ஆண்டு விழாவிலேயே கவிஞர் கண்ணதாசன் தலைமையில் கவியரங்கம் கண்டவர். கலைஞர் இளந்தேவன் போன்றோருடன் இணைந்து கவிதை அரங்கேற்றியவர். இந்த பட்டுக்கோட்டை பாவேந்தரின் பாட்டுக்கோட்டையை தொடர்ந்து ஆழ்பவர். அம்மா அவர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கி பண்ணை தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது. பாவாணர் விருது பாவாணர் விருது முனைவர் கோ சுந்தரராமன் அம்மையார் அவர்களுக்கு புலவரின் பொத்து முனைவரில் கலைந்தவர். யாப்பெருங்கல காரிகையில் அடைச்சொற்களும் மிகப்பு கிழமைகளும் தலைப்பில் ஆய்வியல் நிறைஞர் முனைவர் பட்ட ஆய்வு பெற்றுள்ளார். 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வழங்கி இருக்கும் அம்மா அவர்கள் 3 ஆண்டுகளாக பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அம்மா அவர்களுக்கு பாவாணர் விருது வழங்கி பண்ணை தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது. பேரறிஞர் அண்ணா விருது நாவலர் காரை செல்வராஜ் ஐயா அவர்கள் தமிழ் பற்றும் திராவிட இயக்க பெரியாரிய கொள்கை பற்றும் நிரம்ப பெற்றிய காரை செல்வராஜ் ஐயா அவர்கள் சிறந்த சொற்பொழிவாளர் திராவிட இயக்க கொள்கைகளை பரப்புவதில் தமிழ்நாட்டின் முன்னணியில் நிற்கக்கூடிய சான்றோர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கருத்தாளர்களில் பங்கேற்று தன் கருத்துக்களை துணிச்சலாக முன்வைப்பவர். உரைகளில் சீற்றம் இருக்குமே தவிர ஐயா அவர்களுடைய கண்ணியம் எந்த இடத்திலும் குறையாது. ஐயா அவர்களுக்கு அண்ணா விருது கொடுத்து பண்ணை தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது. தமிழ் மாமுனி மங்களன் கிழார் விருது திருக்குறள் தமிழ் மகிழன் ஐயா அவர்கள். அருந்தவள் தொண்டர் ஆச கந்தன் ஐயா அவர்கள். இவர் அடிப்படையில் குறைந்த நல மருத்துவர். இலவசமாக எளிய மக்களுக்கு வைத்தியத்தை செய்து வருபவர். ஏழைகளுக்கு மருத்துவம் பார்த்து மருத்துவ சேவையில் ஒரு உன்னத இலக்கை பாரதி பாசறை அமைப்பின் 30 ஆண்டு காலமாக துணைத் தலைவர். பல இலக்கிய அமைப்புகளுக்கு பங்கேற்பாளர் மட்டுமல்ல புரவலரும் கூட. திரைப்பட தயாரிப்பாளர் தாய்மொழி தமிழ் தெலுங்காக இருந்தாலும் தொடர்ந்து கொண்டாடி வருகிறார். மரபுப்பா வெய்யாண்டி மேளதாளம் போன்ற நூல்களின் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு தமிழ் தொண்டர் தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது. அன்னை தெரசா விருது பண்ணை தமிழ் அங்கரி தனசேகரன் அம்மையார் அவர்களுக்கு வழங்கப் பெறுகிறது.
அம்மா அவர்கள் பெண் தொழில் முனைவோராக இருந்து தனது நிறுவனத்தின் மூலம் முதல் தலைமுறை பட்டாதாரிகள் வருகிறார். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளும் இயங்க துணை புரிபவர், மாணவர்கள் மீது அதிக அக்கறை காட்டுபவர், மரங்களை நட்டு பனை விதைகளை விதித்து பசுமை புரட்சிக்கு இன்றும் துணை நிற்கிறார். வறுமை கோட்டிற்கு கீழுள்ள பெண்களை பல்திறன் பயிற்சியால் தன்முனைவோராக உயர்த்துகிறார். ஒரே வருஷம் வள்ளலார் விருது உயிர் இறக்க உணர்வாளர் மன்றம் வள்ளலாரின் வழிமுறையை மக்களை ஒன்று திரட்டி கூட்டங்கள் வாயிலாக கொண்டு சேர்க்கிறது. ஆன்மீக ஒருமைப்பாட்டை அடிநாதமாக இயங்கும் இயக்கம் நடத்தி வருகிறார். 20 ஆண்டுகளாக திருவள்ளூர் மணவாள நகரில் செயல்படுகிறார். ஐயா அவர்களுக்கு உயர்ந்த தமிழ் சான்றோர்களுடைய பெயரில் வழங்கி பண்ணை தமிழ் சங்கம் விருதுகளை வழங்குவதன் வழியாக பெருமை கொள்கிறது. ஆதித்தனார் விருது வழங்கப்பெறுகிறது. கடந்த 26 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பொதிகை மின்னல் மாத இதழின் ஆசிரியர், மின்னல் தமிழ் பணி மாத இதழின் பதிப்பாசிரியர், சிறுவர் அரையாண்டு இதழின் பதிப்பாசிரியர். 2010 முதல் 15 ஆண்டுகள் 1 லட்சம் ரூபாய்க்கும் மேலாக நிதி உதவி செய்து வருகிறார். 17 நூல்கள் எழுதியுள்ள ஐயா அவர்களுக்கு ஆதித்தனார் விருது வழங்கி பண்ணை தமிழ் சங்கம் பெருமை கொள்கிறது. பண்ணை தமிழ் சங்கத்தின் தமிழ் சான்றோர்களுடைய பெயரில் விருது பெற்ற அத்துணை தகமை தமிழ் சான்றோர்களையும் நன்றியால் வழங்கி பாராட்டி போற்றுகிறோம். ரெடி சார், கொஞ்சம் எல்லாம் சிரிச்ச மாதிரி இருங்க. அப்படியே இருங்க, இருங்க, அப்படியே 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 ரொம்ப ஷார்ப்பா எடுத்திருக்கேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பண்ணை தமிழ்ச்சங்கத்தினுடைய 50 விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் உங்களோடு சேர்ந்து நானும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். பண்ணை தமிழ்ச்சங்கத்தை வளர்த்து அதன் மூலமாக தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற கவிக்கோ துரை ராசன் அவர்களை, வசந்தராசன் அவர்களை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். இங்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, கவிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கங்கள். உரத் தொழிற்சாலையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு மரபு வழி கவிஞர் துரை வசந்தராஜன் எழுதிய கவிதைகளை ஆய்வு செய்து திறனாய்வை போக்கில் ஆராய்ந்து அவர் எழுதியிருக்காங்க. அந்த ஆசிரியர் கவி துரைராசன் நூலை எழுதும் பொழுது ஆய்வு செய்தேன். அப்பொழுது அந்த கவிதைக்கு தகுதி இருந்த காரணத்தினாலே நான் அந்த நூலை ஆய்வு செய்தேன் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். தகுதி இல்லைன்னா எழுதியிருக்க மாட்டாங்க. ஆக தகுதி இருந்த காரணத்தில் எழுதினு சொல்லியிருக்கிறார்கள். இந்த நூலினை இலக்கண பரப்பிலே ஆய்வு செய்துள்ளார்கள் அம்மையார் அவர்கள். இந்த நூலை வெளியிட்ட செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பதிப்புரையில் எழுதியுள்ளது என்னை மிகவும் கவர்ந்தது. அவர் எழுதுகிறார், கவிக்கோ அவர்களின் கவிதைகள் படிப்போர் சிந்தையிலே தேன்கூடு கட்டும் என்று சொன்னால் அதை அந்த தேன் அடையை பிழிந்தெடுத்து பருக தகுந்த தேன் அமிர்தமாக வடித்துக் கொடுத்துள்ளார்கள் நம்முடைய சுந்தராம்பாள் அவர்கள். துரை வந்தராஜன் துணிச்சல், படைப்பாளுமை, உறுப்பு வர்ணனை, பொறுப்பு, எச்சரிக்கை உணர்வு, உரிமைகள் பாராட்டத்தக்க உள்ளன. மேலும் பேராசிரியர் முனவசா சுப்பிரமணியம் அவர்கள் எப்போதும் மார்க்கண்டேயனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இவர் கவிதையை ஒருவர் படிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார்கள். இவருடைய கவிதைகள் ஆய்வு செய்து கட்டுரையாக பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர்கள் எழுதுகின்ற பொழுது அவர் எழுதுகின்றார், வசந்தராசனுக்கும் வாழ்க்கைக்கும் நடுவே கவிதை, கவிதைக்கும் வாழ்க்கைக்கும் நடுவே வசந்தராசனுக்கும் கவிதைக்கும் நடுவே வாழ்க்கை, கவிதைக்கும் வாழ்க்கைக்கும் நடுவே வசந்தராசன் என்று அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஒருவர் எழுதியுள்ளார், ஒரு அறிஞர், கவிஞர் ஒரு சமுதாய சிற்பி, தன்னை செதுக்குவான் என்று சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே, ஆனால் கொடுமை என்னவென்றால்
அவன் விருதுகளுக்காகவும் விளம்பரத்துக்காகவும் வீதியை தெரிந்து கொண்டிருக்கின்றான் என்று எழுதியிருக்கின்றார்கள். அந்த வேளையிலே கவிஞர் அவர்கள் மிக அற்புதமாக பாராட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய மரபு கவிஞர்களாக கவிக்கோயின் ஓமைகளை ஆசிரியர் அவர்கள் எழுதும் கவிதைகளால் அவரை காண்கிறேன், அவர் கையாளும் ஓமங்களால் அவருடைய கவிதைகளை பார்க்கிறேன் என்கிறார்கள். மேலும் அவர் எழுதுகிறார், முடியரசனுக்கு பிறகு முடிசூட்டி இருக்க வேண்டியவர் இந்த கவியரசன் வரதராசன் என்று சொல்லியிருக்கிறார். கவிதைகளை பற்றி ஆங்கில ஆசிரியர் ஷெல்லி அழகாக சொல்லுவான். இருட்டில் தனிமையாக இருந்து தனிமையை விரும்புவது குயில், கவிஞனுக்கு பிடிக்கும் தனிமை. அதன் குரல் அடையாளம் குரலுக்கு குரல் அடையாளம், கவிஞனுக்கு அடையாளம் படைப்பு. முதல் குயில் தன் நிறத்தால் மதிக்கப்படுவதில்லை, அதன் இசையினால் குரலால் மதிக்கப்படுகிறது. அதே போல் கவிஞன் யார் என்று பார்க்க போவது யாரும் அவன் படைப்பைத்தான் பார்த்து பாராட்டுகின்றார்கள். எனக்கு ஒரு வருத்தம், எல்லோரும் ஒத்துக்கொள்வீர்கள் என் நம்பிக்கையை சொல்கின்றேன். பேச்சாளர்களுக்கு இருக்கின்ற மரியாதை எழுத்தாளர்களுக்கு என்றும் கிடைப்பதில்லை என்பது என்னுடைய வருத்தம். ஒன்று உண்மை, தகுதி இல்லாதவர்கள் கூட புகழ் கிடைத்துவிடும், தகுதி இல்லாதவர்கள் கூட புகழ் கிடைத்துவிடும். ஆனால் சாதனையாளருக்கு மட்டுமே பெருமை கிடைக்கும். அப்படி கவிதை உலகில் சாதனை படைத்து பல பெருமைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் கவிஞர் வரதராசன் அவர்கள், துரைராசன் அவர்கள். அவர் இந்த உணர்ச்சி கவிஞரை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் பாராட்டுகிறேன். மேலும் சான்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை அழைத்து இன்று விருது கொடுத்திருக்கின்றீர்கள், அதற்கும் உங்களுக்கு பாராட்டு. விருது பெற்று வீட்டிற்கும் அறிஞர் பெருமக்களையும் எல்லோரையும் பாராட்டுகிறேன். இவ்வீட்டிற்கும் அத்தனை பெருமக்களும் தமிழ் தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் தொண்டு சிறக்க வேண்டும், தமிழ் வளர வேண்டும் என்று வேண்டி இந்த தமிழ்ச்சங்கம் மீண்டும் மீண்டும் பண்ணை தமிழ்ச்சங்கம் வளர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து கவிச்செல்வர் விருது பெறுபவர்கள் வழங்குபவர் முனைவர் ஔவையினா அருள் அவர்கள். விருது பெறும் பாவலர்கள் கோ வசந்தகுமாரன், கருமலை பழனி, வெறும் வில்லை முடித்த தசரத குமாரர் அல்ல, வானவில்லை முடித்த வசந்தகுமாரர். தட்டி தட்டி பிரபஞ்சத்தை சதுரமாக்கிய சாகசக்காரர். சொற்களை சுண்டக்காய்ச்சி கவிதை போதையேற்றும் கவிஞர் இவர். கவியாற்றல் மிக்க கவிஞர் கோ வசந்தகுமாரன் அவர்களுக்கு கவிச்செல்வர் விருது வழங்குவது பண்ணை தமிழ்ச்சங்கம் பெருமையுறுகிறது. அடுத்த கவிஞர் கருமலை பழம் நீ. கவிதையால் நீட்டியும் முழக்குவார், சொற்களை கூறாக்கி ஈட்டியும் சுழற்றுவார். படுத்தவர் ஏராளம். கவியாற்றல் மிக்க கவிஞர் கருமலை பழம் நீ அவர்களுக்கு கவிச்செல்வர் விருது வழங்குவதில் பண்ணை தமிழ்ச்சங்கம் பெருமையுறுகிறது. அடுத்து கவிஞர் ராமதாச காந்தி. கண்ணகியின் காட்சிகள் பரல்கள் போல இவர் கவிதை பரல்கள் தெரிக்கும். மரபு பாவெடுத்து முடுக்கிவிட்டால் கவிதை புரவி சிறகெடுத்து பறக்கும். கவிச்செல்வர் விருது வழங்குவதில் பண்ணை தமிழ்ச்சங்கம் பெருமையுறுகிறது. அடுத்து அமுதா தமிழ்நாடு. ஆரூர் தேர் நடத்தும் சாரதி, அழகு தமிழ் பா நடத்தும் பாரதி. வரலையா? கவிஞர் ஞான ரவிச்சந்திரன். இடைவேளைகளில் கடைப்பால் கவிதை காட்சி சூடான தேநீர் பருக தருவார். விடைக்கு கேள்வி கேட்டு கவிதையால் வெண்பார் வெடித்திருக்கவும் விடுவார். கவிதையால் கொள்ளையடிக்கும் விந்தையை சொல்லியும் தருவார். கவியாற்றல் மிக்க கவிஞர் ஞான ரவிச்சந்திரன் அவர்களுக்கு கவிச்செல்வர் விருது வழங்குவதில் பண்ணை தமிழ்ச்சங்கம் பெருமையுறுகிறது. அடுத்து கவிஞர் குடியாத்தம் குமரன் ஐயா. அரங்கத்தை அதிர வைக்கும் கவிதை சரவி. இவர் கவிதையால் அரங்கம் முழுவதும்
கற்றை மீசையால் கவிதை சாட்டை சுழற்றுவார். ஒற்றை நபராக கொள்கை எதிர்ப்பை கவிதையால் விளக்குவார். உள்ள வாங்க. வழங்குவதில் பண்டிட் தமிழ்ச்சங்கம் கட் பண்ணிட வேண்டியதான், வேற வேலை இல்லை. இவர் கைதாயா பாய் தெரியுது. கவிஞர் உமா சுப்பிரமணியன் அவர்கள் திரைப்பட பாடலாசிரியர் அம்மா கவிதை நூல்கள் பலவற்றை வெளியிட்டு அவர் கவியாற்றல் மிக்க கவிஞர் உமா சுப்பிரமணியன் அவர்களுக்கு கவிச்செல்வர் விருது. தலைவர் உட்காருங்க தலைவரே. நீங்க உட்காருங்க ஐயா, நீங்க ஒட்டி வாங்க. வரலையா? கவிஞர் உமா சுப்பிரமணியன் திரைப்பட பாடலாசிரியர், கவிதை நூல்கள் பலவற்றை வெளியிட்டு புகழ் பெற்றுள்ள இவரை கவியாற்றல் மிக்க கவிஞர் உமா சுப்பிரமணியன் அவர்களுக்கு கவிச்செல்வர் விருது வழங்குவதில் பண்ணை தமிழ்ச்சங்கம் பெருமையிடுகிறது. கவிஞர் அணைக்குடி சம்பத் அணைக்கட்டி தமிழ் வளர்க்கும் கவிதை கரிகாலர். இவர் பனைவெல்ல கட்டி போல கவிதை சமைக்கும் சமையற்காரன். நூல் நெய்து தமிழ்மானம் காக்கும் தரிகாரர். கவியாற்றல் மிக்க கவிஞர் அணைக்குடி சம்பத் அவர்களுக்கு கவிச்செல்வர் விருது வழங்குவதில் பண்ணை தமிழ்ச்சங்கம் பெருமையிடுகிறது. போடுங்க, மாலையை போடுங்க. சாரி. ஐயா பாருங்க, பாருங்க ஐயா. பண்ணையாரு அப்படியே இருங்க. கவிஞர் மரத்தமிழன் எரிமலை போல இவர் கவிதை சீரும், பனிமலை போலவும் கேட்பவர் நெஞ்சினை கீரும், சரிநிகர் இல்லாத சாரியரும் கொண்டவர், விரிக்கும் கவிதையால் வாசக மீன்களை அள்ளுவார். கவியாற்றல் மிக்க கவிஞர் மரத்தமிழன் அவர்களுக்கு கவிச்செல்வர் விருது வழங்குவதில் பண்ணை தமிழ்ச்சங்கம் பெருமையிடுகிறது. கவிஞர் தென்பசியார் வா ராமதாஸ் தமிழ் பாவையால் பண்ணை பார்வைப்பட்டவர், அமிழ்தின் சுவை பாவால் கவிதை படைப்பவர், விருத்தம் பாடி தமிழெண்ணை வருத்தம் துடைப்பவர், நெருப்பு கவிதையாலே நெஞ்சினை புடைப்பவர். கவியாற்றல் மிக்க கவிஞர் தென்பசியார் வா ராமதாஸ் அவர்களை கவிச்செல்வர் விருது வழங்குவதில் பண்ணை தமிழ்ச்சங்கம் பெருமையுறுகிறது. நன்றி. மோனிஷா அவர்களுக்கு இப்போது பரிசு வழங்கப்படுகிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் என்ற பாடலுக்கு அரங்கம் நடைபெற்ற அழகான முறையில் நடக்கம் வழங்கிய செல்வி மோனிகா எல்லோரும் கரவடி எழுப்பி துடுப்படம் கவிச்செல்வர் விருது வாங்கிய அத்துறை பெருமக்களோடும் துடுப்படம் எங்களெல்லாம் யோசிங்க. இருங்க. சிரித்தால் மனிதனுக்கு எவ்வளவு அழகு உள்ள அப்படியே ஐயா போய் ஐயா அருள் ஐயா சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். மாதவரத்தில் தான் பால் பண்ணை என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். பண்ணையில் தான் அதிகமாக விருதுகளும் வழங்கப்படும். அந்த பண்ணை தமிழ்ச்சங்கத்தை கடந்த 40 ஆண்டுகளாக தங்கு தடையின்றி விருதுகளை வாரி வழங்குகின்ற ஒரு வள்ளலாக கவிக்கோ அவர்கள் திகழ்வதை காணும் பொழுது எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழர்களுடைய சிறப்பே எதுவென்றால் விழா நடத்துவது. விழா நடத்துவதற்கு காரணம் நாம் என்றைக்கும் விழாமல் இருக்க வேண்டும்
என்பதற்காகத்தான் விழா எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். வாழும் கவிஞர்களையும் வாழும் அறிஞர்களையும் அழைத்து இன்றைக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தையே ஒரு வான் உயர்ந்த வசந்த மண்டபமாக உருவாக்கி இருக்கின்ற பண்ணை தமிழ்ச்சங்கம் என்றென்றும் புகழ் நிலைத்து இருக்கும். தமிழ்ச்சங்கங்கள் செய்கின்ற பணிகள் மகத்தான பணிகளாகும். நீதியரசர் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், பேச்சாளர்களுக்குத்தான் இங்கு அதிக மரியாதை இருக்கிறது, எழுத்தாளர்களுக்கு எங்கோ குறைந்து போகிறதோ என்று அச்சம் இருக்கிறது என்றார். ஐயா நீதியரசர் அவரிடம் நான் தெரிவிக்க விரும்புகிறேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறையின் வாயிலாக சிறந்த தமிழ் நூல்களை எழுதுபவர்களுக்கு என்று 33 வகைப்பாடுகளை வகுத்து 33 வகைப்பாட்டுகளுக்கும் 5 நூல்களை மட்டும் வழங்கினால் போதும் என்று சொல்லி ஒவ்வொரு எழுதுகின்ற எழுத்தாளருக்கும் 50,000 ரூபாய் பரிசு வழங்க வேண்டும் என்றும், பதிப்பாளர்களுக்கு வெளியிடுகின்ற பதிப்பாளர்களுக்கு 25,000 ரூபாய் பரிசு வழங்க வேண்டும் என்று சொன்ன அறிவிப்புக்கு பிறகு எங்களிடம் வந்து குவிந்த நூல்கள் தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் நாங்கள் வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் என்றுதான் படித்திருக்கிறோம். வெள்ளம் போல் தமிழ் நூல்களை கண்டு நாங்கள் வியந்து மலைத்து நின்றோம். ஒரு மாபெரும் ஆய்வு குழுவையே அழைத்துக் கொண்டு ஆண்டுதோறும் அதனை செய்து காட்டுகின்ற வல்லமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கின்றார்கள். அதே போல சிறந்து எழுதுகின்ற எழுத்தாளர்களுக்கென்று தலை சிறந்த பல்வேறு விருதுகள், இலக்கிய மாமணி விருதுகள் என்று தொடங்கி கபிலர் விருது, ஊவேசா விருது, பாவேந்தர் விருது என்று நூற்றுக்கணக்கான விருதுகளை வழங்குகின்ற துறையாக தமிழ் வளர்ச்சித்துறை இன்றைக்கு பரிணமித்திருக்கிறது. நாங்கள் தான் விருதுகளை வழங்கி பாராட்டுகிறோம் என்று பார்த்தால், கவிக்கோ அவர்கள் உங்களுக்கும் நாங்கள் போட்டிதான், அத்தனை விருதுகளையும் நாங்களும் வாரி வழங்க முடியும் என்று வாழும் அறிஞர்களை அழைத்து இன்றைக்கு விருதுகளை நீங்கள் வழங்கி இருப்பது ஒரு சந்தனம் மழையே பொழிந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்லி வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். தன்னுடைய தேன் தமிழ் கவிதைகளை படைக்கும் கவிக்கோ அவர்கள், நான் வணங்கும் நாங்கள் போற்றிய மாநில கல்லூரி பேராசிரியர் கங்காதரன் அவர்களுடைய உறவு செம்மல் என்று இன்றைக்கு எனக்கு தெரிய வரும் பொழுது நான் உளமாற நெகிழ்கிறேன். காரணம், பேராசிரியர் கங்காதரன் அவர்கள் பேராசிரியர் பொன் சொற்கணபதி ஐயா சொன்னது போல ஒரு நுண்மான் நுழைவுடன் மிக்க பேராசிரியர் பெருந்தகையாளர். இலக்கணத்தை கல்வெட்டு வரிகளைப் போல எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பெருந்தகை அவர்கள். ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், அவர்கள் அந்த ஆய்வறிஞர் அவருடைய நூலை அவருக்கு வெளியிடும் பொழுது அந்த அம்மையார் யாப்பருங்காலும் காரிகையில் முதுநிலை பட்டமும் தொல்காப்பியத்தினுடைய சேனாவரையத்தினுடைய சொந்த அதிகாரத்தில் ஆய்வு பட்டமும் பெற்றிருக்கிறார். நான் எப்படி ஒரு இலக்கணத்தை கண்டறிகிறேன் என்று நுட்பமாக அந்த நூலில் அவர்கள் வரைந்திருக்கின்றார்கள். கவிக்கோ அவர்கள் செய்கின்ற அத்தனை சிறப்புகளும் வருகின்ற காலங்களில் அரசும் செய்து மகிழும் என்று தெரிவித்து, கவிக்கோ அவர்கள் புகழ் வளர்க, பட்டை தமிழ்ச்சங்கம் மென்மேலும் வளர்க, பொற்விழாவில் நாம் எல்லோரும் மீண்டும் கலந்து கொண்டு பல்வேறு விருதுகளை வழங்கும் நிகழ்ச்சியில் பாராட்டி மகிழ்வோம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. பொன்விழாவிலும் நாம் கொண்டாடுவோம் என்கிற ஒரு அருமையான ஒரு எங்கள் ஊக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அன்னை தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து நல்ல வெற்றிகரமான முறையில் நடைபோட்டு மீண்டு வரும் என்று இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக உரைச்செல்வர் விருது வழங்கப்படுகிறது. உரைச்செல்வர் விருது பிரின்ஸ் கஜேந்திர பாபு.
அறிமுகமே தேவையில்லாத ஆளுமை இவர். கல்வியாளர், நெருப்பு சொற்களால் நிமிர வைக்கும் கொள்கையாளர், தொலைக்காட்சி விவாதங்களில் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள், அகில இந்திய எழுத்தாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர், இலக்கிய சொற்பொழிவாளர், பள்ளி கல்லூரிகள் வழியாக மாணவர்களுக்கான பேச்சாளர், இதய கீதம் ராமானுஜம் அவர்களுக்கு உரைச்சல்வர் விருது வழங்கி மகிழ்கிறது பண்ணை தமிழ் சங்கம். ஐயா ஐயா கேட்க மாட்டாங்க. அது ரோஜா தெரியல. ஆமா ரோஜா தெரியல, ராமானுஜம் ரோஜா தெரியல. ரைட். ஓகே சொல்லாதப்பா ஜனா. ரைட் ரைட் ரைட். கோவை நாவரசன் அவர்கள் பண்ணை தமிழ் சங்கத்தின் இணை அமைப்பாளர், உலக இலக்கியங்களிலிருந்து மேற்கோள் காட்டி பேசும் பேச்சாளர், மொழிபெயர்ப்பு துறையிலும் புகழ்பெற்று விளங்கும் கோவை நாவரசன் அவர்களுக்கு உரைச்செல்வர் விருது வழங்கி மகிழ்கிறது பண்ணை தமிழ் சங்கம். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அப்படியே பொருளாளர் சரியா இருப்பா. பொருளாளர் கவிமுருகு அவர்கள் கவிஞர், பேச்சாளர், நூல் ஆசிரியர், கணினியிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள முன்னணி செயற்பாட்டாளர். முனைவர் கவிமுருகு அவர்களுக்கு உரைச்செல்வர் விருது வழங்கி மகிழ்கிறது பண்ணை தமிழ் சங்கம். ஐயா கொஞ்சம் சேர்ந்துருங்க. இங்க பாருங்க, அப்படியே இருங்க. முனைவர் மா இளங்கோவன் அவர்கள், முனைவர் பே கௌரிராஜ் அவர்கள், வரல. பிரேமா அவர்கள், திருச்சி மாநகராட்சியின் மேனாள் ஆணையர், இந்நாள் இலக்கிய சொற்பொழிவாளர் திருமதி பிரேமா அவர்களுக்கு உரைச்செல்வர் விருது வழங்கி மகிழ்கிறது பண்ணை தமிழ் சங்கம். விருதாளர்கள் அனைவரையும் பாராட்டி மகிழ்கிறது பண்ணை தமிழ் சங்கம். அம்மா இங்க பாருங்க, அப்படியே பாருங்க. கொஞ்சம் அப்படியே அப்படியே வருமாறு ஒரு குழுப்படம் எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். பண்ணை தமிழ் சங்க உறுப்பினர் அனைவரும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வைக்கிற ஒரு குழுப்படம். அப்படியே அந்த பக்கம் போயிட்டு நான் கவர் பண்ணிடுறேன். போங்க போங்க நீங்களாமா. அவங்களுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. தொகுப்பாளர் ஐயா ஓடிட்டு இருக்கு. ஓடிட்டு இருக்கியா? நீ வாயா, நீ பாதி பாதியா வர. ராமசாமி அவர்கள் உடனே வேலைக்கு வருவாங்க. வாங்க ராமசாமி ஐயா. ஐயா ராமசாமி அவர்கள் உடனே வேலைக்கு வருவார்கள். ஞான ரவிச்சந்திரன் அண்ணே நீங்கள் அதுக்கு மேலே எல்லாம் அழகா இருக்கீங்க. கொஞ்சம் லைட்டா சிரிங்க. இருங்க, அப்படியே இருங்க. சரியா? ஓகேண்ணா. இருங்க நீங்க எடுத்துக்க நீங்க. ரைட். தித்திக்கும் தள்ளவுதாய் தெல்லமுதின் மேலான திக்கணிய முத்தமிழே புட்டிக்குள் உண்ணப்படும் தேனி உயிர் தமிழை இந்த அவையிலே வணங்கி மகிழ்கின்றேன். பண்ணை தமிழ் சங்கத்தினுடைய
42ஆம் ஆண்டு விழா மிக சிறப்பான முறையிலே அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் தலைமை வகித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்கு அன்பிற்கோ துரை வசந்தராசன் அவர்களே வந்திருந்து சிறப்பித்து சிறந்ததொரு உரையை குறுகிய காலத்திலேயே நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மாண்பமை நீதியரசர் ராஜேஸ்வரன் அவர்களே, மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய முனைவர் அவை அருள் அவர்களே, பேராசிரியர் முனைவர் சுப்பிரமணியன் அவர்களே, பேராசிரியர் முனைவர் பொன் செல்வ கணபதி அவர்களே, முனைவர் தாக்கு துவாகன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, எனக்கு முன்பாக வீட்டிருக்கின்ற சான்றோர்களே, ஆன்றோர்களே, தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைக்கு என்னுடைய திருமண நாள். 33 வருஷம் ஆச்சு. யாரும் நம்ப மாட்டீங்களா? 33 வருஷமா அப்படின்னு ஒரு 5 வருஷம் இருக்கும் போல நினைச்சேன் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இல்லை, 33 வருடங்கள். 1992 இந்த செப்டம்பர் 6ஆம் தேதி மயிலாடுதுறையிலே ஏவிசி திருமண மண்டபத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில இன்றைய முதல்வர் அன்றைக்கு வரவேற்புரை என்னுடைய திருமணத்தில் வரவேற்புரை சொல்ல அவர் மங்கள நாள் எடுத்து கொடுத்து நான் அணிவித்த நாள் 33ஆம் ஆண்டு. இந்த விழாவில் உங்கள் முன்பாக நிற்பதிலே நான் பெருமை அடைகின்றேன். உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களை, பெரியவருடைய வாழ்த்துக்களை பெறுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பெருமைக்குரிய ஒரு அவை இந்த அவை. 42 ஆண்டு காலமாக அன்னை தமிழ் சங்கத்தை மிக சீரிய முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பாளர்களுக்கு, அதுவும் குறிப்பாக துரை வசந்தராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. அவர் உயரம்தான் குறைவு, செயல் அதிகம், செயலிலே உயரம். திருக்குறளே உண்ணாமுக்கால் அடித்தானே. ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு வேறு எதற்கு உண்டு? அதை போல ஐயா அவர்கள் பாவேந்தனுடைய பாட்டு பரம்பரையிலே இன்றைக்கு நான் பார்க்கின்ற ஒரு புலவன் என்றால் அது கவிக்கோ துரை வசந்தராஜன். மரபு கவிதை என்பது எல்லோராலும் எழுத முடியாது. ஓரளவுக்கு யாப்பு படிச்சிருக்கேன், யாப்பு இலக்கணம், இந்த அசையெல்லாம் தெரியும். நேர் நேர், அதான் நிறை நேர், நேர் நிறை, நிறை நிறை, இந்த காய் சீர், கனி சீர், இளம். அதனால எனக்கு தெரிஞ்சதுனால அவருடைய என்சீர் விருத்தமாக இருந்தாலும் சரி, வெண்பாவாக இருந்தாலும் சரி எடுத்து நான் பார்ப்பேன். காய்ச்சீர் காய்ச்சீர் ரைட்டு, அடுத்து வருதா தேமா வருதா புளிமா வருதான்னு பார்த்துட்டு இருப்பேன். எங்கேயுமே தலை தட்டாது. மிக அற்புதமாக கவிதை எழுதக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலாளர். இந்த பண்ணை தமிழ் சங்கத்தை நடத்தி வருவது மிக மிக சிறப்பு. ஒரு பொருத்தமான இடத்திலே பொருத்தமான மனிதர் அதை நடத்தி கொண்டிருக்கின்றார். நீதியரசர் வருகை தந்திருக்கின்றார். மரியாதைக்குரிய ஔவை அருள் அவருடைய தந்தையாரோடு நான் நெருங்கி பழகியவன். அது பல பேருக்கு தெரியாது, அதனால சொல்ல ஆசைப்படுகிறேன். எனது அம்பரா தூணியில் இருந்து அப்படின்னு ஒரு கவிதை நான் எழுதுகிறேன். அதுல மரபு கவிதையும் இருக்கிறது, புது கவிதையும் இருக்கிறது, சில வெண்பாக்கள், ஒரு 40 வெண்பாக்கள் அதுல இருக்கிறது. ஐயா அவருடைய தந்தையாரை அவருடைய இல்லத்திலே அண்ணா நகரிலே சென்று சந்தித்து இதற்கு நீங்கள் ஒரு அணிந்தரை தர வேண்டும் என்று முதலிலே கேட்டேன். அவர்கள் தந்தார்கள். எதற்காக தான் சொல்றேன்னா, நல்ல உள்ள பாருங்க, இவ சாதாரண ஆள் தானே, இவெல்லாம் டாக்டர் தானே, இவெல்லாம் கவிதை எழுதுறானா, இதற்கெல்லாம் நம்ம அணிந்துரை கொடுக்கணுமா அப்படிலாம் நினைக்காம வாங்கி படித்து விட்டு மிக சிறப்பாக ஒரு அணிந்துரையை ஐயா ஔவை நடராசனார் அவர்கள் எனக்கு தந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த நூலை நீங்கள் தான் திருவெண்காட்டிலே வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டேன். மறுக்காமல் அவர்கள் எங்கள் ஊருக்கு அந்த நூலை அவர்கள் வெளியிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேறு பெற்ற ஒரு மனிதன் தான். என்னுடைய முதல் நூலுக்கு, அதாவது நேசம் விரும்பு நெருப்பு பூக்கள் என்கின்ற முதல் நூல், அதற்கு கலைஞரிடம் அணிந்துரை வாங்கினேன். அவரு பாருங்க எவ்வளவு பெரிய மனசு. நான் எழுதி எடுத்துட்டு போறேன், பேனாவில் எழுதி எடுத்துட்டு போறேன். அந்த மாதிரி பேப்பர்ல டைப்ல அடிச்சு போவேன், எனக்கு தெரியாது. அப்பெல்லாம் ஆர்வ கோளாறுமாங்கல்ல, ஆர்வ கோளாறுல எடுத்து ஒரு நூல்ல பரிச்சை பேப்பர்ல கட்டுற மாதிரி கட்டி
எடுத்துட்டு போனோன்னா சண்முகநாதன் அங்கே இருந்தார், கீழே உட்காந்துப்பாரு, கோபாலபுரத்து தெரியும். என்ன ஏதுன்னாரு, கவிதை எழுது நீயா அப்படின்னாரு. இப்போ நாங்கள் மண்டபத்தில் யாரும் எழுதி விடுவோம், நான் தான். என்ன வேணும் அப்படின்னாரு. தலைவர் ஒரு அணிந்துரை, இது அணிந்துரை அவர்கிட்ட வாங்குற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னாரு. இல்லையா, இது ஒரு ஆசை தான், டாக்டர்ல ஏதோ கவிதை எழுதிக்கல அப்படின்னாரு. சரியா அப்படின்னு மேலே வாங்க ஆட்சி போனார். பார்த்து நம்ம கையில் வச்சுருந்தேன்னா வாங்கி பார்த்தாரு. என்னையா வேணும் அப்படின்னு கேட்டாரு. உங்கள் கையால் ஒரு அணிந்துரை கொடுத்தீங்கன்னா நல்லது, அல்லது வாழ்த்துறை. பார்த்தாரு, எடுத்தோடனே பாவேந்தனை பற்றி ஒரு கவிதை. உயிரெழுத்துக்கள் 12 தானே, நீ எழுதிய எழுத்துக்கள் அனைத்தும் உயிரெழுத்தாய் ஆனது எப்படி? அந்த வரி அவர் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அது முதலாக வச்சிருந்த கவிதை. ஐயோ உனக்கு கூட கவிதை எழுத வருதியா அப்படின்னாரு. எழுதி அனுப்புறையா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து அஞ்சலியிலே அவருடைய வாழ்த்துறை 2 பக்கத்திற்கு எழுதி தமிழக முதலமைச்சர் அவர். எனக்கு கிடைத்தது என்றால் அதை விட பெரிய பாக்கியம் எனக்கு என்ன இருக்க முடியும்? அப்படி நான் தமிழ் அறிஞர்களோடு பழகியவன். ஊரநடிகள், வள்ளலார் மீது ஒரு ஈடுபாடு உண்டு. வள்ளலாருக்கும் தமிழுக்குமே நெருங்கிய தொடர்பு உண்டு. இடம்பத்தையும் ஆறாவரத்தையும் பொதுபோக்கையும் பெருமறைப்பையும் உண்டு பண்ணுகின்ற ஆரிய முதலான பாஷைகளிலே என்னுடைய ஆசை செல்ல விட்டாது. பாடுதற்கும் கீர்த்தற்கும் இனிமையுடையதாய், பயிலுதற்கும் அறிதற்கும் விலேசு உடையதாய், சாகா கல்வியை இலேசில் அறிவிப்பதாய் இருக்கக்கூடிய தென்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பற்று கொள்ள செய்து அதிலேயே பல தோத்திர பாடல்களை செய்ய செய்வித்து அருள்நீர் அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவரே. வள்ளலார் சொல்லுகிறார், தமிழ் என்ற ஒரு சொல்லுக்கே பக்கம் பக்கமாக விளக்கம் தந்தவர் வள்ளல் பெருமானார். சங்கராச்சாரியாரோடு உரையாடி கொண்டிருந்த போது உலக மொழிகளுக்கெல்லாம் சமஸ்கிருதம் தாய்மொழி என்று சொன்னபோது உடனே சொன்னார், அப்படி என்றால் எங்கள் தமிழ் தந்தை மொழி என்று சொன்னார். இன்னொரு பெரிய ஒரு வித்தியாசம் பாருங்க. ஒருபடி தமிழை மேலே தூக்குகிறார் வள்ளல் பெருமானார். தாய்மொழி என்று சொல்லுவதை விட தந்தை மொழி, தருவதால் தந்தை, பெறக்கூடிய நிலையிலே தாய் இருக்கிறாள். அப்போது சிந்தித்து பார்த்தால் அவர் ஆழமான கருத்து. அப்படி வள்ளலார் மீது ஈடுபாடு கொண்டு சில புத்தகங்கள், புனிதர் வள்ளலாரின் புரட்சி பாதை, வைகுண்டர் வள்ளலார் ஒரு பார்வை, வள்ளலார் பெரியார் போன்ற நூல்களை எழுதியதால் இந்த பண்ணை தமிழ் சங்கத்தில் என்னை அழைத்து ஒரு வள்ளலார் விருது வந்தார்கள். அதுல ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம், திருவள்ளுவர் ஆரம்பித்து வள்ளலார் வரை இந்த விருதை அவர்கள் தருகிறார்கள் என்ற பொழுது இப்பொழுது பார்த்தேன். உயிரிறக்க உணர்வாளர் மன்றம் இருக்காங்களா, போயிட்டாங்களா தெரியல, மணவாள நகரம் திருவள்ளூர். ஐயா வணக்கம் ஐயா. உயிரிறக்க உணர்வாளர் மன்றம், இந்த பேருக்காகவே விருது கொடுக்கணும். வள்ளலார் வாழ்ந்த காலத்திலே அவரோடு வாழ்ந்த தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொழூர் வேலாயுத முதலியார் அவருடைய சீடர். வள்ளலாருடைய மறைவுக்கு பின்னால் சென்னை மாநில கல்லூரியிலே தமிழ்துறை பேராசிரியராக அவர் பணியாற்றி இருக்கிறார். பொன்னேரி சுந்தரம் பிள்ளை போன்றவர்கள் இருக்க, ரத்தன முதலியார், மாயரம் முன்சி வேதநாயகம் பிள்ளை, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ஆறுமுக நாவலர், இவர்கள் எல்லாம் வள்ளலார் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள். அப்பொழுது வள்ளலாரை பற்றிய ஒரு பேச்சு திருவாவூதுறை ஆதீனத்திலே வந்ததா. அங்கதான் ஆஸ்தான புலவராக மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பணியாற்றி கொண்டிருக்கிறார் திருவாவூதுறை ஆதீனத்தில். என்னையா இது, யாரோ ஒருத்தர் ராமலிங்கன்னு புதுசா ஒருத்தர் கிளம்பி அவர் பாடலை எழுதி விடுறாரா. அந்த பாடல்களை தேவாரம் திருவாசகம் கூட திருக்கோயில்களிலே ஓதுகின்றார்களாமே என்று ஒரு பேச்சு வந்ததான். அப்பொழுது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொன்னாராம், நாம் எல்லாம் ஆயிரக்கணக்கிலே பாடல்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் உயிரிறக்கம் என்கின்ற ஒரு ஆயுதத்தை அல்லவா முன்வைக்கிறார். அந்த உயிரிறக்கம் என்கின்ற ஆயுதத்தின் முன்பாக எது என்ன செய்ய முடியும் என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொன்னதாக சொல்வார். அப்படி உயிரிறக்கம், உயிர்தான் உயிர், இரக்கம்தான் ஒன்றதே இரண்டில்லை, இரக்கம் உருவி என் உயிர் ஒருவும். என்ன சொல்றாரு பாருங்க, இரக்கம் என்னை விட்டு நீங்கிவிட்டா என்னுடைய உயிர் என்னை விட்டு நீங்கும் என்று சொன்ன ஒரே ஞானி உலகத்திலே வள்ளலார் இருக்கிறதான். நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். மகாவீரர் கூட அப்படி சிந்தித்தது கிடையாது, புத்தன் கூட அப்படி சொன்னது கிடையாது, இயேசு சொன்னது கிடையாது, நபிகள் சொன்னது கிடையாது. தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு ஞானி, ஒரு சித்தன், ஒரு மகான், அவர்தான். எவ்வுயிர் திரளும் எண்ணுயிரெனவே எண்ணினல் இன்புற செய்யவும் உயிர்களுக்கு ஒரு இடையுற்றை நீக்கிய எச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்று
எனது திருப்பதம் பாடி சிவ சிவ என்று ஊத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது இங்கே ஓங்கவும் இச்சைகான் என்றா என்று உயிர்கரலை வாழ்த்தி பாடியவர், போற்றி பாடியவர். அப்படிப்பட்ட அவருடைய பெயராலும் இங்கே விருதுகளை தந்திருக்கின்றார்கள். சான்றோர் பெருமக்கள் பலர் விருதுகளை வாங்கியிருக்கின்றார்கள். கவிச்செல்வர் விருது நிறைய பேர் நான் அறிந்த பெயர்கள் இதில். அதே போல உரைச்செல்வர் விருது, சொரல்வல்லன் சோர்விலன் அஞ்சானவனை இகழ்வல்லன் யாருக்கும் இருக்கிறது. அம்மா அந்த இடம் நடக்கிற இடமே ஒரு மிகப்பெரிய உரை வீச்சு. அது என்ன சொல்றது, பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்? திரு குற்றாலத்து அருவியிலே திளைக்கு மாந்தரோ, பொதிய மலை விட்ட இந்த தென்றலிலே தோயும் மாந்தரோ, பனிப்பருவத்திலே காலை இளம்பருதில் இதங்காணும் மாந்தரோ, இவைதான் என்று எண்ணுமாறு மக்கள் அண்ணாவின் பேச்சினிலே தோய்ந்தனர் என்பது வரலாறு என்று பேராசிரியர் அன்பழகன் ஒரு இடத்துல எழுந்தார். நாம் பள்ளியிலே படிக்கும் போது படித்தது கூட சொல்லினேன். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றொழுக்கன குற்றாலத்து அருவியை போல சொற்களை கொண்டு வந்து கொட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு பேச்சாளர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய பெயரால் இயங்கிக் கூட இருக்கக்கூடிய இந்த நூலகத்திலே உரைச்செல்வர் விருது பற்றி பேர், அது மாதிரி இன்னும் கவிச்செல்வர் விருதுகள் வாங்கி இருக்கின்றார்கள். சான்றோர் பெருமக்கள் பெயரால் விருதுகளை வாங்கி இருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தர் பேர்ல ரொம்ப அற்புதம். யாரு வச்சாங்கன்னு தெரியல. பாவேந்தர் விருது, பாவேந்தருடைய மறு உருவமாக இங்கே இருக்கின்றார். பாவேந்தர் சொல்வான் தன்னுடைய, நான் தான் கடைசி பேச்சாளர், பயந்துராதிங்க யாரும். இந்த மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர்கிட்ட மைக்கு கொடுத்தீங்கன்னா வாங்குறது கஷ்டம். சாதி ஒழுக்கிடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை வைய மறந்தால் மற்ற பாதி துலங்குதல். அவன் ரெண்டு பேரை தான் வந்த சாதி ஒழிக்கிறது ஒன்றுன்ற. இங்க நம்முடைய ஐயா போட்டிருக்காரு அந்த அழைப்பு, சாதி சமய அரசியல் காழ்ப்புணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த அமைப்பு பண்ணை தமிழ்ச்சங்கம் என்கின்ற பொழுது ரொம்ப பெருமையா இருக்கியா. இந்த மண்ணிலே எண்ணிலா மதங்கள், சந்தத வீட்டுக்குள்ளே கனலின் கொல்லிகள். பாவேந்தருடைய பாட்டு படிக்கிற கவிதை படித்தார். எண்ணிலா மதங்கள், சந்தத வீட்டுக்குள்ளே கனலின் கொல்லிகள், வேண்டாத சாதி இருட்டு வெளிப்பதற்கு தூண்டாய் விளக்காய் துலங்கும் சீமாட்டி அப்படின்னு பெண் குழந்தை தாலாட்டியை பாடுகின்றான். மதங்கள் மனிதனுக்கு மாற்று சட்டை. என்ன பாருங்க, சிறந்த கழிப்புங்க. இது ஏங்க சட்டையை மாத்திட்டு போலாம், உடம்ப மாத்த முடியாது. மதம் மாறலாம், சாதி மாற முடியாது இல்லையா? இன்றைக்கு சாதி வெறி, சமய வெறி, மதவெறி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடிய காலகட்டத்தில் தமிழால் நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம், தமிழ் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறது என்கின்ற வகையிலே சான்றோர் பெருமக்கள் அனைவரும் வந்து இங்கே நல்ல தமிழிலே பேசினார்கள், சிறந்த கருத்துரைகளை வழங்கினார்கள், விருதுகளை தந்து உங்களை கௌரவித்தார்கள், எங்களையும் அழைத்து கௌரவித்தார்கள். அந்த வகையிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிக்கோ வசந்தராசன் அவர்களுக்கும் அவரோடு உறுதுணையாக இருந்து ஒல்லும் வகையெல்லாம் தோளோடு தோல் என்று பணியாற்றக்கூடிய, நீங்கள் உறுப்பினரமா? அதான் கை தட்டிலே இருக்காங்க. அம்மா கை தட்டணும். ஒரு பேச்சாளனுக்கு அதான் ஒரு டானி குடிச்ச மாதிரி, டீ குடிச்ச மாதிரி. எதுக்கு நான் தண்ணி குடிக்கிறேன்னு பாக்குறீங்களா? சக்கரை மாத்திரை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாக்கு வரல. நான் கண்டுபிடிச்சப்பா என்னடா நம்ம நாக்கு வரலாத பேசும்போது அப்படின்னு பார்த்தா, சுகர் மாத்திரை பிபி மாத்திரைங்க யார் சாப்பிட்றவங்க தான் கைத்து இருப்பீங்க. இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? அது இருந்தாதான் ஒரு பெரிய ஆள் அர்த்தம். இது இல்லாதவெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல சார், பிபி மாத்திரையோட மெயின் சைடு கேட்டா, சார் இந்த மாத்திரை பதில் வேற மாத்திரை எழுதி கொடுங்க. நான் ஒரு மேடை பேச்சாளன் பேசும்போது தங்கு தடைக்கு பேசுறேன், நாக்கில் வந்து வரலக்கூடாதுன்னா வேற வழியே இல்லை. டாக்டர் பேசும்போது அப்பப்போ தண்ணி குடிச்சிங்கன்னா, ஐயோ நான் பயத்துல தண்ணி குடிக்கிறதா நினைப்பாங்க. இது என்ன பண்றது, ஒரு சைடு ஆகிட்டு நான் வேற மாத்தவும் முடியல. அந்த 8 மணிக்கு கடையை முடிக்க வரலையா? நாம ஐயோ ரைட்டு நல்லது 7:20. ஆகவே அடுத்த வருடம் மீண்டும் நான் இந்த அரங்கத்திலே அல்லது வேற எந்த அரங்கத்திலேயா நிச்சயமாக, ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆண்டு விழா நடத்துகிறார். நான் இப்போ ஓய்வு பெற்று விட்டேன், முழு ஓய்வு, அதாவது ஃப்ரீ பேர்டுமாங்கள. அதனால நீங்க மாதந்தோறும் நடத்தக்கூடிய அந்த மாத திங்கள் கூட்டத்துக்கும் ஐயா நான் வந்து ஐயா உங்களுடைய அழைப்புகளை ஒண்ணு வாட்ஸ்அப்ல அனுப்பி கொடுக்க போதும். வாட்ஸ்அப்புக்கு தமிழ்ல என்ன பேருன்னு தெரியல, புராணமா, அந்த புராணத்திலும் நீங்கள் அனுப்பிவிடுங்கள். நான் அதை பார்த்து விட்டு கண்டிப்பா நான் மாதவரத்துல வந்து ஒரு தடவை பேசியிருக்கேன் வள்ளலாரை பத்தி, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்கேன்.
பெரம்பலூர்ல ஐயா. ஆமா, ஒரு சிறிய அரங்கத்திலே மாதந்தோறும் தமிழ் கூட்டத்திற்கு கூட ஒரு 100 பேர் இந்த காலத்துல வருகிறார் என்று அதே மிகப்பெரிய விஷயம். என்னையா அவன் பேச போறான், அவன் பேசுறது இதெல்லாம் கேட்க கூடுமா? அதுக்கு உட்காந்து டிவியில் 2 சீரியல் பார்த்தா பரவாயில்ல, மேட்ச் ஓடுறத பார்க்கலாம், இல்லை அப்படி அந்த மாலுக்கு போயிட்டு வரலாம். அந்த மாதிரி சிந்தனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தமிழுக்காக இவ்வளவு பேர் காலையிலிருந்து மாலை வரை அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் பொற்பாதுகளை ராஜமூர்த்தி வணங்கி மீண்டும் உங்களிடமிருந்து வாழ்த்துக்களை பெற்று விருதாளர் அனைவருக்கும் என்னுடைய நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்டை தமிழ் சங்கம் வழங்குகிறது. அந்த நூல் பரிசினை வழங்க வருகிறார் ஆய்வறிஞர் முனைவர் சா. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். முதல் பரிசு தமிழ் பாவை பாவலர் ராமபசியா ஐயா மேடைக்கு வரும். அடுத்து இரண்டாம் பரிசு இருங்க இங்க பாருங்க, சர்டிஃபிகேட் அந்த இது கொடுக்க சொல்லி இங்கே பாருங்க ஐயா, எல்லாரும் இங்கே பாருங்க. அண்ணா உங்க கை 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 ரைட். அடுத்த ரெண்டாவது அடுத்த பரிசு இரண்டாம் பரிசு நாட்டுப்புற பாட்டு புதையல் எனும் தலைப்பில் கவிஞர் சின்ன இளங்கோ. தானே எடுத்துக்கிட்டு இருக்கோம். கன்னியா ஐயா துண்டு போத்து துண்டை பத்திங்கய்யா. ஐயா பாருங்க ஐயா பாருங்க, கொஞ்சம் நெருக்கி கொஞ்சம். அடுத்து மூன்றாம் பரிசு என் புத்தகத்திற்கு வகுப்பறையின் சாயல் எழுதியவர் வடலூர் ஜெகன். அவர் வராத காரணத்தால் அவர் பொருட்டு பாபு சசிதரன் அவர்கள் வாங்குவார்கள். வாங்க வாங்க பாபு. பதிப்பாசிரியர் பாபு பாபு பாருங்க. அடுத்து மூன்றாம் பரிசாக இன்னொரு பரிசு கனல் எரியும் வேங்குழல் என்ற தலைப்பில் எழுதிய கௌ ஆனந்த பிரபு அவர்கள். ஆறுதல் பரிசாக 6 பரிசுகள். அதில் முதலில் நாம் அழைப்பது அங்கனைக்கோர் உலா. ஐயா ஐயா தெரியல, ஐயா பின்னாடி ஐயா தெரியல. ஐயா கொஞ்சம் நல்ல ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் தயாராக இருக்கும். அப்படியே இருங்க. ரைட். ஐயா ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. புது கவிதைகள் தான் புக் அனுப்புனீங்கல்ல, தேர்வுக்கு நட்பு ஓட்டத்தில் யாருக்கு அனுப்புனீங்க? அடுத்து நிலவொளியில் நினைவலைகள் ஈஸ்வரி குருநாதன் அவர்கள். மதுரை போட்டத்துக்கு உங்கள் நூல் தேர்வு அனுப்புனீங்க, அது எந்த பேருக்கு அனுப்புனீங்க? பாருங்க ஐயா. அடுத்து நிலவொளியில் நினைவலைகள் ஈஸ்வரி குருநாதன். சொல்லுமா, நீ சொன்னா கிளம்ப வேண்டியதான்.
அடுத்து விஜயலட்சுமி அவர்கள் தயாராக இருக்கவும். அவர் எழுதிய கவிதை நூல் புத்தரின் ஒற்றை புன்னகை. சதி செஞ்சுட்டாங்க, சதி செஞ்சுட்டோமா, போட்டோ எடுக்கிறாங்க. அந்த உங்கள் புத்தகத்தை ஒருத்தருடைய பேருக்கு அனுப்புனீங்களே, அது யார்? அடுத்த கவிஞர் துரை கணபாலன் அவர் எழுதிய நூல் கவி நூல் தமிழ் அதிகாரம் தயாராக கேட்குறாங்க. சொல்றீங்களா? அதுவே தெரியாமல் இருக்காது. ஆனால் முத்துன்னு ஆமாம், அவர் வேற. அடுத்து ஐந்தாவதாக வெற்றியை பிடி எனும் நூலை எழுதிய கவிஞர் நாகப்பன். முத்துக்குமார சாமி. அடுத்து கவிதை நூலை எழுதிய தச்சன் நாகராஜன் அவர்கள். அங்கே நம்ம ஊரில் ஒன்று வாங்கிக்கலாம். நான் உங்களுடைய கையில் ரொம்ப நல்லா இருக்குங்க பண்ணி. இந்த நூல்களுக்கு காரணமாக நூல் பரிசு முழுக்க அவருடைய புரவலர் அவர் வந்த பணம் தான். அந்த புரவலரை இந்த பண்ணை சங்கம் நன்றியுடன் பாராட்டுகிறது. இங்கேயும் அங்கே எடுக்க வேண்டிய என் தலை என்ன சொல்லியிருக்கேங்க. இந்த தலையை வந்து என்ன செய்யணுமா, மொத்தமாக சேர்த்து பிடிச்சிக்கணும். தம்பி எடுக்கணும். வாங்க ஆனக்குடி, போப்பா போப்பா, நான் எடுக்க போப்பா. வசராஜன் அண்ணே அண்ணே வாடா வசராஜன் அண்ணே, நீங்க ஃபேம்ல வாங்க. அண்ணா இங்க வாங்க. அப்பா அண்ணாக்கு நீங்கிறாருப்பா, அண்ணாக்கு வராது. ஐயா, நிகழ்ச்சிகள் நிறைய பெறவில்லை. இருவர் 6-5 நிமிடம் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகு கவிஞர்களுக்கு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. இன்னும் ஒரு 10-15 நிமிடம் மணித்துறைகளில் முடிந்துவிடும். 8 மணிக்கு உங்களை எல்லாம் அந்த 8 மணிக்கு ஐயா எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க தயவு செய்து. அவருக்கு பிறகு அனைத்து விருதாளர்களுக்கும் சேர்த்து கவிஞர்கள் தங்க அன்புவலி அவர்கள் ஏற்பு வழங்குவார். எல்லாரும் தயவு செய்து உங்களுடைய இருக்கையில் அமரும்படி தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் அது சான்றோருக்கு தருகின்ற தகு மரியாதையாக அமையும். எனவே சற்று அமைதிக்காக அன்புடன் வேண்டுகிறோம். ஐயா, ஒரு சின்ன ஒரு குறிப்பு. நூல் பரிசு பெற்றவர்கள் அந்த பின் இருக்கையில் வந்து எங்களுடைய சிறிய மரியாதை ஏற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நூல் பரிசு, சிறந்த நூல் பரிசு பெற்றவர்கள் இந்த இருக்கையினுடைய பின் அமர அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சந்தன காட்டிலே ஒரு சவுக்கு மரமாய் நான் சந்தன காட்டிலே ஒரு சவுக்கு மரமாய் இருக்கிறேன். பேசுகிறார்கள், நாம் கேட்கிறோம். கொடுக்கிறார்கள், நாம் வாங்குகிறோம். இந்த காட்சிகளை எல்லாம் பார்வையாளராக நாம் கண்டுகளிக்கிறோம். நாம் கேட்பதற்குத்தான் வந்திருக்கிறோம், பெறுவதற்குத்தான் வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. திருவள்ளுவர் சொல்லுவார், சுருக்கமாக சொல்லுவார், ஒரே நிமிடம். முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர். திருவள்ளுவர் சொல்றார், முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர். ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் முதலிலே, அந்த அமைப்பை நடத்துவது எப்படி என்று வரைமுறைப்படுத்துவது இரண்டாவது, அதை யாரை கொண்டு நடத்துவது என்பது மூன்றாவது,
அதற்கான நிதிநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பது 4வது. அதை தொடக்க விழாவோடு முடிவு விழாவில் நடத்திவிட்டால் என்ன ஆகுமோ என்று அச்சப்படுவது 5வது. ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்துவது 6வது. நடத்தி கொண்டே விருதுகளை பெறுவது என்பது 7வது. நம்மை போல மற்றவர்களுக்கு விருது கொடுத்து பார்க்க வேண்டும் என்ற மகிழ்ச்சி அடைந்த உள்ளம் 8வது. இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மருத்துவர் ராஜமூர்த்தி அவர்கள் பேசுகிற போது நான் வியந்து போனேன். அருளி ஐயா அவர்கள் சொன்னார்கள், அவருடைய தந்தையார் நடராசன். அவர் அருளி அவர்களுக்கு என்னோட எனக்கு 21 வயது குறைவானவர். எனக்கு 81 வயது. ஆனால் அவர் தந்தையை பேசுகிற போது நான் பள்ளி முடித்த பிறகு திருச்சியிலே இங்கே கூட ஒரு அம்மையார் வந்தார்கள். எனக்கு தெரியும், வியப்பாக இருந்தது. நான் துவாக்குடியிலே இருக்கிறேன், திருச்சி பிஹெச்எல் பகுதியிலே. அது திருச்சி மாநகரத்தின் முன்னாள் ஆணையர் என்று ஒன்று பெற்றார். எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் மாவட்டத்தில் இப்படி ஒருவர் இருக்கிறாரா அப்படி என்று எல்லாம் எங்களுக்கு நான் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அரசங்குடி இருக்கிறது. அங்கே தான் ஆசா ஞானசம்பந்தம் இருந்தார். அவருடைய தந்தையார் சரவண முதலியார் இருந்தார். பக்கத்தில் கல்லை போல வழியிலே தான் அரசங்குடி என்ற ஊர் இருக்கிறது. நீங்கள் தந்தையர் ஒப்பர் என்று ஒரு சொல் தொல்காப்பியத்திலே உண்டு. தந்தையர் ஒப்பர் என்று. நீங்கள் நடராசன் ஐயாவுடைய பேச்சை கேட்டிருந்தால் இப்ப அருளி ஐயா அவர்கள் பேசுகிற போது அப்படியே தந்தையை உரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த கை ஜாடை காட்டுவது, பேசுவது. என்னை பொறுத்த வரையிலும் நான் 17 அப்பொழுதெல்லாம் 1962 எஸ்எஸ்எல்சி எழுதியதுனால அப்போது 16, அதாவது எஸ்எஸ்எல்சி 16 வருஷம், அதாவது 11 வருஷம் பள்ளிக்கூடத்தில். அதை படித்து முடித்த பிறகு நான் திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்திலே நடராசனுடைய தந்தையாருடைய பேச்சை கேட்டு தமிழ் படிக்க வந்தவன். அவை துர்சாமி பிள்ளை என்பவர் அவர் ஐயா இருந்தாங்க. மதுரை தியாகராசர் கல்லூரியிலிருந்து சிவஞான போதம் நடத்துவதற்கு தமிழ் சங்கத்திற்கு திருச்சிக்கு மாதம் வருவார். சிவஞான போதம் அவர்களிடம் பாட மக்கள் வழிவார்கள். அப்படி அது ஐயா துர்சாமி ஐயா அவர்கள் பேசுகிற போது அதற்கு பின்னாலே நான் அருளியுடைய தந்தையை பார்க்கிற போது தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும், தமிழ் கவிதைகளை எப்படி நாம் அனுபவிக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவரே நடராசர் ஐயா இருக்கிறார். அதனால தான் நான் முகநூல் பதிவுகளிலே உங்களுக்கெல்லாம் தெரியும், மருத்துவர் ராஜமூர்த்தி அவர்கள் சொல்கிற போது நீதான் ஐயா பாவேந்தர் என்று வசந்தராசனை சொன்னார். நான் முகநூலிலே கண்ட கவியர்களிலே அவர் தலை சிறந்தவர் என்று நான் கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தியதனால் எனக்கு ஊரெல்லாம் பகை. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவது, கவிஞர்கள் அது எப்பொழுதும் அவர் எழுதுகிற போது மட்டும்தான் கவிஞர்கள். மற்ற நேரங்களிலே அவர் சாதாரண மனிதர்கள் தான். ஏனென்றால் அவர்கள் எழுதிய கவிதை அவர்களால் சொல்ல தெரியாது. காரணம், அதை எழுதுகிற போது அவர்களாக இல்லை. அது முக்கியம். கண்ணதாசனுடைய கவிதை தெரியாது அவருக்கு. அவர் பாட்டு கொட்டுவார், அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஆக நம்முடைய தம்பி, பாசத்தூர் தம்பி என்று தான் அழைப்பேன். அவர் தலைமையிலே இது இயங்கினாலும் கூட இந்த ஒரு மாபெரும் அமைப்புக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் அவர் தான் விழுது, மற்றவர்களெல்லாம் வேர். அந்த வேர்களுக்கும் விழுதுகளுக்கும் நன்றி கூறி அவர்களை பாராட்டி இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வர வேண்டும், தொடர்ந்து நிகழ வேண்டும். பல அன்பர்கள் தமிழிலே கவிதை செய்ய வேண்டும். கவிதை நமது தொழில் என்று பாரதி சொன்னதை போல கவிதைகள் ஆற்றல் மிக்க ஒரு வலிமையான கருவிகளாக இருக்க வேண்டும் என்று இந்த அமைப்பிலே நான் நெஞ்சார பாராட்டி, இந்த உடல்நிலை தளர்ந்த நிலையிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருச்சியிலிருந்து நான் காலையிலே புறப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன். ஆக என்னை போல உள்ளூர் மக்களும் வெளியூர் மக்களும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் நெஞ்சா பிறரை பாராட்டுவதே நமக்கு என்ன நஷ்டம் இருக்கு? சிரிக்கிறதுக்கு பயப்படுறாங்க உலகத்தில். சிரிடான்னா பயப்படணும். ஐயோ, சில பேர் அடுத்தவன் நல்லா இருந்தால் மகிழ்ச்சி அடையவும் இல்லை. ஐயோ நான் நல்லா இல்லையா, அவன் நல்லா இருக்கானேங்களா, இவன் நல்லா இல்லையா அவன் நல்லா இருக்கான், அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆக ஒரு அற்புதமான ஒரு விழா, மிக சிறப்பான விழா.
எல்லாவற்றை விட எனக்கு பிடித்தமான வார்த்தை ஒரு பொறுப்பான விழா. ஒரு செயலை பொறுப்பாக செய்ய வேண்டும், அது மிக முக்கியம். பொறுப்பு இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது. ஆக நான் பார்த்த அண்மை கால விழாக்களிலே காலம் தவறாமல் சரியாக தொடங்கி சரியாக முடித்து சரியாக நிறைவு செய்து, முடித்தல்ல சரியாக நிறைவு செய்து மிக அருமையான விழாவை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இது மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டு என்று சொல்லி பண்ணை தமிழ்ச்சங்க விருது நம்முடைய பாரத ரத்னா விருதுகளைப் போல, அது தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அருள் சொன்னார், அது போன்ற விருதுகளைப் போல ஒரு மிகச்சிறந்த ஒரு பெருமையை இந்த பண்ணை தமிழ்ச்சங்க விருதுகள் பெற்று வருகின்றன. தொடர்ந்து பெற வேண்டும் என்று சொல்லி விருது பெற்ற எல்லா துறைகளிலும், கவிதை போட்டிகளிலே விருது பெற்றவர்கள், தமிழ்ச்செம்மல், உரைச்செம்மல், பாவல் விருதுகளை பெற்ற அந்த பெருமக்கள், திறனாய்வு நூல்களுக்காக பரிசு பெற்ற பெருமக்கள், ஆக அத்தனை பெருமக்களையும் நெஞ்சார பாராட்டி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.